இது நம்ம சிவாவும் அவையும்ல, ரெண்டும் எப்பயும் அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டே கிடக்குங்க. இன்னைக்கு கையை இறுக்க பிடிச்சி ஓடுறத பார்த்தா கல்யாணம் முடிச்சிருங்களோ? அத்தடி, இவங்க அப்பா அத்தலுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த போறேன், இப்ப போய் சொல்லிடுறேன். எங்க கனவு, லட்சியம் எல்லாமே எங்க அபிராமியோட கல்யாணம் தான். அது எங்க ஆசைப்படியே நடக்கணும். என்ன புரோக்கலி வந்துருச்சா? புரோக்கலின்னு வரலைங்க இன்னைக்கு. அண்ணா இங்க பாருங்க, எல்லா காய்கறியும் என் பயலுக்கு பிடிச்ச மாதிரி தான் இங்க ரெடி பண்ணி வைக்கணும். இல்ல இல்லன்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதான் இங்க விற்கணும். ராஜலட்சுமி, அவனுக்கு பிடிக்கும்ன்றிய அவன் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறானா? அதெல்லாம் நடந்துக்குவா, நம்புங்க. நம்பிக்கை நம்பிக்கை அதானேங்க வாழ்க்கை. எனக்கேவா? நட்பு, டேய் நட்பு, சொல்றா. ஆள் பேர் சொல்டா. வேணாம் மச்சி. அட, உன் வாயில் ஒரு இடம் சொல்டா. டேய், நான் அவளை மட்டும் தான் காதலிக்கிறேன். அவ பேர் இல்ல. ஒழுங்கா வண்டியை ஓட்டு. என்னதான் சொல்லு, பெத்தவங்க வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய விட இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுலதான் கிக்கே. எனக்கு என்ன தோணுதுன்னா, வீட்டுல யாருமே இல்லாத நேரத்துல பாய் ஃப்ரெண்ட் வர வைக்கிறோமே, அத்தனை தாண்டி செம்ம த்ரில்லு. என்னடி சொல்ற அப்பா? சச்சா, எங்க வீட்டுல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எனக்கு என்னமோ அவ பேரை கேட்டுக்கிட்டே இருக்குன்னு போல இருக்கா. நீ ஓட்டுற வண்டி மாதிரி அவ பேரு ரொம்ப பழசுதான்டா. பேசாம ஓட்டுறா. ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொன்னாலும் ஐ லவ் யூக்கு ஓகே சொன்னாலும் அன்னைக்கே அவளுக்கு கண்டு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்டி எப்படி சொல்ற? எப்பவுமே நம்ம காதல கல்யாணத்து அன்னைக்கு தாண்டி சொல்லணும். இல்லனா கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே நடந்துரும். ஓ, அப்போ சிவா விஷயத்துல நீ எப்படி? டேய், பத்திரிகையில கூட அவ பேர் வரக்கூடாதுதான்டா ஓடி போய் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். நீ ஒரு நாளைக்கு 2000 தடவை அவ பேரை கேட்டு என் உயிரை வாங்குறியடா. தயவு செய்துடா, அவ பேரு மட்டும் வேணாம் மச்சி. நம்ம மீட்டிங் ஸ்பாட் வந்துருச்சுடா மச்சி. நமக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்கடா. தேங்க்ஸ் அபி, கரெக்டா கொண்டு வந்து சேர்த்ததுக்கு. நட்பு, வால் செம்மையா வந்திருக்கா. வந்திருக்கான்னு சொல்லு. அதென்ன செம்மையா வந்திருக்கா? பேக்க குடுறா. ஏய் நில்றா. நில்லடி, எங்க போற? அவன் வந்துட்டான். எங்க போய் கல்யாணம்னு? என்னடா சிவா சொல்ற? டேய், உங்க அப்பா எங்க அண்ணன் தூக்குவான், அவங்க அப்பா எங்க கத்தி தூக்குவான். எங்கிட்டு பார்த்தாலும் பிரச்சனை. ஸ்டேஷன்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதான் உனக்கு சேஃப்டி. கோவில்ல வச்சா எங்க கல்யாணம்? ஆமாண்டி, காதல் மட்டும் தெய்வீகமா இருந்தா பத்தாது, கல்யாணமும் அப்படிதான் இருக்கணும். நீ சொல்றதா மச்சி கரெக்ட். போய் கூட்டு வா. போயும் ஆளை கூட்டிட்டு வா. அப்போ நம்ம கல்யாணத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணிக்கலாம். கோவில்ல பண்ணிக்கலாம். இல்ல போலீஸ் ஸ்டேஷன் தான். இல்ல, கோவில்ல தான். இப்பதான் சிவா சொன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பண்றோம். இப்பதான் அபி சொன்னா கோவில்ல பண்ணிக்கலாம். கோயில்லாம் பிரச்சனை ஆயிருமா? சிவா சொன்ன மாதிரி ஸ்டேஷன்லயே பண்ணிக்கலாம். ஏய், எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? நீங்க 2 பேரும் அக்யூஸ்டா. கோயில்ல தான் கல்யாணம். கோயிலுக்கு போங்கடா, உண்டை கட்டி வாங்கி தருவா. 2 பேர் தின்னுங்க. கூட்டு வாடா. வா போலாம். ஏய் வாடி, கோயில்ல தான் கல்யாணம். ஏய், ஸ்டேஷன்ல தான் கல்யாணம் சொல்லிட்டேன். ஏய், என்னடா பேசிட்டு போற? கோயில்ல தான். என்னடி பேசிட்டே போற? ஸ்டேஷன்ல தான் கல்யாணம். கோயில்ல தான். ஸ்டேஷன்ல தான் கல்யாணம். அதெல்லாம் முடியாது. கார் அடிச்சு நாங்க 2 பேரும்டா. எங்க அப்பா எனக்கு பயந்து நாங்களே 6 மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் தைரியமா ஒரு முடிவு எடுத்துறோம். நீ அடிச்சுக்கிறது பார்த்தா எங்க அப்பையே பரவாயில்ல போலையா? அப்ப நான் சொல்ற கேளுடா. ஸ்டேஷன் நீ இவ்வளவு தூரம் பண்ணதே போதும்டா. நாங்க 2 பேரும் எங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். சொல்றேன். ஏய், நான் உங்களுக்கு கோயில்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வாடி. நட்பே, ஸ்டேஷன்ல தான் போய் கல்யாணம் பண்றோம். ஏய், கோயில் தான். ஏய், ஸ்டேஷன் போலாம். கோயில். சொல்றேன். வீட்டுக்கே போலாமே. டேய், அவங்க அப்பனே வந்துட்டான்டா. இப்போ என்னடா பண்றது? நட்பு, அவளை எங்கேயாவது கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கடா. இதத்தானடா நான் முதல்லயே சொன்னேன். பசங்களா, நல்லா இருக்குதுடா உங்க சேர்க்க. பெத்த பொண்ணு அப்பனுக்கு அல்வா கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடுவாளாமாம். அவன் தோழன் தோழிகள் எல்லாம் சேர்ந்து கல்யாண ஏற்பாடுகள் செய்து சேர்த்து வைப்பார்களாமாம். என்னடா பார்த்துட்டு நிக்கிறீங்க? மனசு இருப்பானுங்களா? வாடி வந்துரு.
A hero from town to town, gentleman all the time. I'm the truest, can't resist without no doubt. I insist. Shiver, okay, shiver, shiver. Yeah, I'm coming. Shiver, shiver. You better be ready, 'cause I'm coming. Shiver, shiver. Okay, like Orion, he takes it. Time to time, gentlemen all the time. I'm the truest, can't resist without no doubt. I insist. Shiver, shiver. டேய் அங்க என்னடி பாய போறது பாத்துட்டு இருக்க? ஆளு என் கிட்ட வந்துட்டானு. வாடி. கனவா? பாத்து விட்ட. என்ன முருகன் பார்த்த? உங்க பையன் சிவாவும் உங்க பொண்ணு அபியும் 2 பேரும் ஒன்னா ஊரை விட்டு போறத பாத்துட்டேன். நம்ம சொன்னது புரியலையா? ஏங்க உங்க பையனும் உங்க பொண்ணு 2 பேரும் கைய பிடிச்சு ஓடுறத நான் பாத்துட்டேங்க. ஏங்க 2 பேரும் சந்தோஷமா ஒண்ணா. உன் கடை இருக்குல்ல, பொழப்ப பாரு. என் பையனை பத்தி எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அப்ப நான் கண்டது பொய்யா? என்னத்தையா கண்ட? நீ கண்டது உண்மையா இருக்கணும் நாங்க ஆசைப்படுறோம். அதான் நடந்துருச்சுல, சந்தோஷப்படுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்? அதுங்க பிறந்ததுல இருந்தே எப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏமா, உங்களுக்கு இந்த மாசம் 1ஆம் தேதி பிரசவம். உங்களுக்கு இந்த மாசம் 20ஆம் தேதி பிரசவம். என்னங்க பொசுக்குன்னு முடிச்சு விட்டீங்க? அப்ப முதல்ல பிறந்தது யாரு? வேற யாரு? தான் தான் முந்திக்கணும்னு என் பொண்ணு முதல்ல வந்து பிறந்துட்டா. அதுவும் 1 செகண்டுக்கு முன்னாடி. ஐயோ, அந்த 1 செகண்ட்ல அன்னைக்கு முன்னாடி பிறந்தவ இன்னைய வரைக்கும் எல்லா விஷயத்திலயும் அவனுக்கு முந்திக்கணும்னே நினைக்கிறா. 2 பேரும் சேர்ந்து எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அவன் என்ன செஞ்சாலும் இவ எதுப்பா. அதனால்தான் 2 பேரும் கை கோர்த்து ஓடுனாங்க. நீ சொன்னதை எங்களால் நம்ப முடியலப்பா. சீக்கிரம் வாடி. சண்டை போட மாட்டியா? இப்படி பயந்துட்டு ஓடி வர? விடு. வா, வந்தானுங்களா அடி. ஏய், அடிக்கறதா? வாடி உள்ள. என்னடா பண்ற? பாட்டிங்கள துரத்துறாங்க. ஒளிஞ்சிருக்க சொல்லிடாதீங்க. கேள்வி, ஒரு பையனும் பொண்ணு இங்க வந்தாங்களா? ఎవడ్రా నువ్వు? పెద్దరాయుడు వచ్చి ఏంటో అడుగు. చేస్ பண்ணி ஆந்திராவுக்கு வந்துட்டோம் போல இருக்கு. ஆமாண்டா அண்ணே, இந்த வேற மாதிரி தானே டீல் பண்ணோம். ஒரு டீய போட்டு போடிப்போ. என்ன? அப்ப நீ ஒண்ணுமே பண்ண மாட்டியா? பண்ணுவனே. அபி, சொன்ன கேளு. நில்றி. ஏய், சபி, சொன்ன கேளு. வலிக்குது. Cheers. டேய், வாங்கடா வாங்கடா. டீ காசு கொடுக்கலனே. அதெல்லாம் அண்ணா அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க வாங்க. சொல்லிடுறா. சொல்டா. டேய் சிவா, நாங்க எப்படி எஸ்கேப் ஆகி வந்துட்டோம்டா. தப்பிச்சிட்டியா? சரி சரி, அவளை அப்படியே எங்கடா கூட்டி போய் கல்யாணம் பண்ணிக்க. டேய், எப்பறா போக முடியும்? தாலி வேட்டி போடலாம் ஓட்ட இருக்குடா. ஆமால, இப்போ எங்க இருக்கீங்க? சரி சொல்லுமாடா. சரி, அங்கே இரு, வந்துறோம். ஐயோ ஐயோ சார்.
நல்ல வேலைப்பா என்ன காப்பாத்துற சார். நீங்க தான் சார் என்ன காப்பாத்தணும். நான் காப்பாத்தணுமா? என்னப்பா சொல்ற? என்ன வெட்ட துரத்திட்டு வராங்க சார். ஐயோ வாடா ஓடி சார். நீங்க போலீஸ். போலீஸா? விஷயத்தை சொல்லு சார். நாங்க 2 பேரும் லவர்ஸ். என் கல்யாணத்தை தடுக்க பாக்குறாங்க சார். ஏன்டா அப்படி சொல்ற? ஏய் அங்க பாரு. ஏமே வண்டியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்மளை காப்பாத்த வந்த ஒரே டம்மி பீஸ் இதுதான். இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படிங்கற? ஆமாங்கற. அப்படின்னா இந்த பீஸை முதல்ல நான் டீல் பண்றேன். சார் இங்க பாருங்க சார். நீங்க தான் சார் இந்த தாலி கட்டணும். அர்ஜுனவேல், தடிக்கு விழுந்தாலும் தானா வர வாய்ப்பை விட்டுறாத. இத விட்டா உனக்கு கல்யாணமே நடக்காது. தூக்குற அவள வாமா போலாம். விட்டா தள்ளிட்டு போறீங்க போல இருக்கே சார். விட்டாதான தள்ளுறதுக்கு. அவ சொன்னது எங்க 2 பேரும் கல்யாணம் சார். உங்க 2 பேருக்கா? கள்ள காதல், திருட்டு கல்யாணம். சரி உங்க அப்பா யாரு? சார் ஜெயவேல் சார். ஜெயவேல்னா எந்த ஜெயவேல்? சார் ஜேகே ஆர்ட் கேலரி ஜெயவேல் சார். ஓ அவரா? அவருக்கு நானே போன் பண்றேன். டேய் இதுக்கு மேல பேசுற இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு பாத்தியா? நீ டார்ச்சர் பண்றது கேட்டு அவரே போன் பண்ணிருக்காரு. கொஞ்சம் இதுக்கெல்லாம் எதுக்குனே போலீஸ்? ஹலோ ஜெயவேல் சாரா? இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க. இங்க உங்க பையன் சிவா. சிவாவும் அபி அபியும் சேர்ந்து கல்யாணம் பண்ண போறாங்களா? ஐயோ அப்ப இந்த முருகன் பையன் சொன்னது உண்மையா? போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போட்டேன். அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க இந்த பாருங்க பசங்களை இங்க அனுப்பிச்சு விடுங்க. எங்க ஆசை கனவுலாம் நாங்களே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான். சார் 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 எங்க நிலப்புலன்கள் நாங்க உங்களுக்கு எழுதி வச்சிரோம் சார். நாங்க தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிறோம். நீங்க பண்ணி வைக்கறாங்க சார். சார் ப்ளீஸ் உங்க வாய் நிறைய சக்கரை அப்படி அள்ளி போடுற முதல்ல உங்க 2 பேருக்கு அப்சிங்க. ஐயோ என்ன பேசுறது சார் சார். ஐயோ அண்ணே தூக்கிடலாமா? அடிச்சு தூக்குடா. ஏண்டா தூக்கல? ஏன்? நின்னது டிராஃபிக் இன்ஸ்பெக்டர். இன்சூரன்ஸ் இன்னும் ரினியூவல் பண்ணல. மாட்டிக்கிட்டா ஃபைன் கட்டணும். அப்பாடா முடிஞ்சிருச்சா? போயிட்டானுங்க சார். முடிஞ்சிருச்சு சார். ஐயா நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. ஐயோ தேங்க் யூ so much சார். என்ன வாடா இங்க. ஐயோ இப்பதானே சிரிச்சீங்க. அட வாடா இங்கனா. முருகா சூப்பரான விஷயத்தை சொன்னடா. ராஜலட்சுமி சும்மா நிக்கிறியே. நான் போய் அலச்சி கர்மனா அதையா சொன்னேன். ஏங்க இந்த இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம ஊருக்கே ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுதுங்க. சூப்பரா கொடுத்துவோமா. 2 பேரும் வீட்டுக்கு போவீங்களா? வீட்ல தான் கல்யாணம். என்னது கல்யாணமா? வீட்லயா? வேணாம். அதெல்லாம் டைவர்ஸ் கொடுத்துருங்க சார். எனக்கு தான் முதல்ல டைவர்ஸ் கொடுக்கணும். ஏய் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைவர்ஸ். எனக்கு தான் கொடுக்கணும். ஏய் டம்மி பீஸ தூக்கி விட்டறனா? ஏய் நான் தான தாலி எடுத்து காமிச்சேன். ஏய் நான் தாண்டி அந்த ஆள் மேல மோதுறேன். அவர் கூட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அதெல்லாம் முடியாது. பிளான் பண்ணது நான்டி. ஏய் எனக்கு தான்டா டைவர்ஸ் வேணும். எனக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் டைவர்ஸ். ஏய் எனக்கு தாண்டி. ஏய் நீ யாரு? எனக்கு தான் இப்ப டைவர்ஸ் கொடுக்கறீங்களா இல்ல சார்? உங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அதுக்குள்ளே டைவர்ஸ்க்கு அலையறீங்களே. அதனால சார் கேக்குறோம். இத பாரு இன்னைக்கு கல்யாணத்தை முதல்ல பண்ணுங்க. நாளைக்கு டைவர்ஸ் பண்ணுங்க. அதான் ட்ரெண்ட். விதி எல்லாம் மீறக்கூடாது. புரியுதா? போங்க. ஆமா சார். நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே என் பொண்ணு எதிர் வீட்டு பையனோட ஓடி போயிட்டா சார். என்னது? ஆமா எதிர் வீட்டு பொண்ணை கூட்டிட்டு என் பையன் ஓடிட்டான். அப்படியா? இந்த அபி என்ன நெஞ்சத்தை பிடிச்ச பொண்ணு பாருங்க. சந்தடி சாக்கலையும் பையனை எடுத்துட்டு ஓடிட்டா. ஏய் அங்க பாரு ஓடிட்டாங்க திரும்பி வந்துச்சு. எப்படி? ஏ சிவா நீங்க 2 பேரும் ஓடுன வேகத்தை பார்த்தா இந்நேரம் பிள்ளை குட்டியோட வந்து நிற்பீங்கன்னு பார்த்தா மல்லு கட்டுக்கிறீங்க மாதிரி நிக்கிறீங்க. ஏய் ஓடி போன பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு. ஐயோ என்னடி இது? என்னடி இது? அடி பாவி. கேக்குறாங்களே சொல்லு. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இது? ஏய் புது மாப்பிள்ள சூப்பர்டா. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் சேர்ந்து நிங்க. பாவி இவ்வளவு பகல இருப்பா. விடு வாங்கடா பேஞ்சடி. அவ நேரா பண்ணிட்டு போறாடா. கொல்லல பேத்துறோண்டி. இவள போய்
கத்திரிக்காய் கைகால் முடிச்ச மாதிரி இருக்கு. பேச்ச பாருங்க. அம்மா அம்மா அவன் கத்திரிக்காய்ன்னு சொல்றத பத்தி வருத்தப்படாதம்மா. நீ இன்னும் வளர டைம் இருக்கு. கத்திரிக்காய் அப்ப முக்கியமா? இல்லைங்க. என்னப்பா இது, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டீங்களா நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க. அம்மா புருஷனை வாடா போடான்னு சொல்லக்கூடாதுமா. அதுக்கு அவன் பிராண்டி வச்சிருக்கான். ஐயோ உங்களை நம்பி நாங்க சினிமா பாட்டெல்லாம் பாடினோமே. ஏய் தம்பி, என்னாச்சு சொல்றா? என் பிளான் படி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நேரம் குழந்தைய பத்துரு. நட்பு, உன் கல்யாணத்துக்கு புது பிளானோட வந்திருக்கடா. நீ முதல்ல பேக்க கொடுப்பா. நாங்க எங்கேயோ போய் எப்படியா கல்யாணம் பண்ணிக்கிறோம். நீ எங்களை ஆள விடு சாமி. நட்பு சொல்ற கேள்றா. நேரா சென்ட்ரல் போற, ட்ரெயினை பிடிக்கிற, ஆந்திரா போய் கல்யாணம் பண்ற. அதெல்லாம் வேணாம். கோயம்பேடு போற, பஸ் பிடிக்கிற, மதுரையில போய் ஏதாவது ஒரு கோயில கல்யாணம் பண்ணிக்கிற. நான் சொல்றது கேளு நட்பு. ஆந்திரா போலாம். மதுரைக்கு போறோம். ஆந்திரா கிளம்பி போறோம். ஆந்திரா. டேய், இவன் அப்ப இங்கேயும் வந்துட்டான்டா. இப்போ சொல்லுடா, மதுரைக்கு போறதா ஆந்திராக்கு போறதாடா? நட்பு, மதுரை ஆந்திராக்குலாம் நேரம் இல்ல. எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க. இதத்தானடா நான் முதல்லயே சொன்னேன். கிளைமேட் நல்லா இருக்குல்ல? என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ண பாப்பேன். ஆமா, உன் பேர் என்ன? பகத்சிங். என்ன சிங்கா, என்ன காரியம் பண்ணிருந்த? இல்லடா, அழகிய வடிவுடைய சுந்தராம்பாள்டா. ரொம்ப முக்கியம். பாதிகளா, உங்க பேச்சை கேட்காம இருந்ததா பிளான் பண்ணபடி நாங்களே ஊரை விட்டு ஓடி போயிருப்போம்டா. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஆந்திரா மதுரை மாறி மாறி சட்டை போட்டு எங்களை பிரிச்சுட்டீங்களேடா. வாங்க தம்பி, இல்ல உங்க அப்பா மிலிட்டரி பாத்துக்காரு. எனக்கு சூ வேணும். போவில்ல, வெளியில போ. முதல்ல வெளில வா சார். இறங்க இறங்க. நல்ல சவாரி மாமா, சவாரி. முன்னால தாண்ட என் ஃப்ரெண்ட் லவ் புட்டுக்குச்சு. உன்னால தான் என் ஃப்ரெண்ட் லவ் பிரிஞ்சு. ஏய், என் ஃப்ரெண்ட் லவ்ல நான் தலையிடாம பேசிட்டு எப்பறமே கை வைக்க. உன்னால தான் பிரிஞ்சாங்க. இதுக இன்னும் வீட்டுக்கே போகலையா? உன்னை கொன்னுடுவேன். என்ன மாப்பிள்ள இது? இவங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டோம். கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசைப்பட்டோம். படி தாண்டி போனியடி. இப்படி பாத்திர திருப்பி வரதுக்காகவா இந்த பாவி வயித்துல வந்து போறது? ஏன் இப்படி பண்ண? ராஜலட்சுமி, உன் புள்ள என் பொண்ணு கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஒத்த பிள்ளையாச்சே, உருப்பட்டுட்டானேன்னு சந்தோஷப்பட்டா இப்படி இழுத்துட்டு ஓடன அவளை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டா பாவி. ராஜலட்சுமி, ஐயோ 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 ஐயோ, உங்க அப்பா தலை தூக்கி போச்சுடா. உங்க அப்பா தலை தூக்கி போச்சு பாரு. இத்தனை பேருக்கு மத்தியில உங்க அப்பா தலை குடிய வச்சுட்டீடா. டேய், உங்க அப்பா தலை குடிய வச்சுட்டீடா. என்னடா பிள்ளைங்க ஓடி போயிட்டாங்கன்னு ஊருக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடணுமே. இப்ப அவமானமா போயிடுச்சு. ஏன் இப்படி பண்ண? எனக்கு ஐயோ ஐயோ, காதலிக்காத பசங்களால பெத்தவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா? இது உங்க பாட்டனார் ஒரு குஜராத்தியை இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணாரு. உங்க தாத்தா ஒரு மராட்டியை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிருக்காரு. தோ உங்க அப்பா ஒரு பெங்காலியோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்காரு. நீங்க கூட எங்க அம்மாவை பாம்பேல இருந்து தூக்கிட்டு வந்தானே கல்யாணம் பண்ணீங்க. அப்ப பரம்பரையா இதானே நம்ம குடும்பத்தோட வழக்கமா இருக்கு. அப்ப நான் மட்டும் ஏன் காதலிச்சு ஓடி போக கூடாது? கூடாது. இந்த வீட்டுக்கு ஒரு தமிழன் தான் மருமகனா வரணும். சிங்கு வரக்கூடாது. அவன் பேரு மட்டும் தான் பகத்சிங். இவ்வளவு உள்ள எழுத்து போட்டு கதை போட்டு. ஓகேண்ணா. இங்க பார், ஸ்டேட் டு ஸ்டேட் சிலையை கடத்துற எனக்கு நீ எங்க போனாலும் தூக்கிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்ல. உள்ள கூட்டு போ. உள்ளே போ. அபி, சொல்லுங்க மாமா. சிவா ரொம்ப வருத்தப்படுறாமா. என்னவா? உன்னை ரோட்ல போட்டு அடிச்சுட்டானாமே. ம். நீ என்ன பண்ணு, இங்க வந்து தம்பி கிட்ட மன்னிப்பு கேளுமா. மாமா,
அடிச்சது அவன். நான் எதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும்? அதுலயும் நான் அவனை விட ஒரு செகண்ட் மூத்தவன். அந்த மரியாதை கூட தெரியல. மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க புள்ள சிவா நல்லவனும் யோகியனும் கிடையாது. அவன் ஒரு பச்சை பொறுக்கி. அவன் ஒரு சரியான ராஜலட்சுமி, என் போன் எங்கம்மா? போனு அடட இங்க இருக்கா? யாருது? அட நம்ம அபி. அபி சொல்லுமா. சொல்லுமாவா? வேண்டாண்டா, எனக்கு இதுக்கு மேல அசிங்கமா பேச வைக்காத. என்ன யாரும் தெரிஞ்சுதான் பேசுறியாமா? டேய், நீ யாரு, என்ன, எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி, எப்படிப்பட்ட ஐட்டக்காரன் எனக்கு நல்லாவே தெரியும். ஐட்டக்காரனா? என்கிட்ட என்ன ஏமாத்த பாக்குறியா? தோ வரண்டா, இப்ப வரண்டா. டேய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா காதல வச்சு போன கட் பண்ணாம அப்படியே அசியமா நின்னுடா. வரண்டா, தோ வரண்டா. யார்கிட்ட? உன்னை விட ஒரு செகண்ட் மூத்தவடா நானு. You idiot, stupid fellow. அம்மா, நீ திட்ற இடியட். மாமா. அபி. சாரி மாமா, மன்னிச்சிருங்க மாமா. ரொம்ப மோசமா திட்டிட்டேன் மாமா. நீ மாமாவை தானே திட்டின. அபி, இந்த வீட்டுக்கு மருமகளா வர போற நீ அழக்கூடாதுமா. மாமா தானே, பரவாயில்ல. நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். சரி, போ போமா, போயிட்டு நோ ப்ராப்ளம். தம்பி, கிஸ்மத் வேலையெல்லாம் விட்டுட்டு மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஐட்டம் காரா. கோழியே இருக்க கூடாத ஊர்ல வந்து கோழி விக்கிறியா? ஊருக்குள்ள கோழியும் கோழி முட்டையும் வரக்கூடாதுன்னு போர்டு எழுதி போட்டுக்கல. இது சாமி உத்தரவு, தெரியுமா தெரியாதா? அப்புறம் என்ன இதுக்கு இந்த ஊருக்குள்ள கோழி வித்துக்கிட்டு வந்த? அவன்கிட்ட பேசிக்கிட்டு போர்ட பார்க்காம வந்து ஐயா மன்னிச்சிருங்கய்யா. இவனையும் இந்த கோழியை தூக்கி ஊருக்கு வெளியே வீசுங்கடா. என்னை விட்டுருங்கய்யா. ஏ கோழி, அந்த பக்கம் சின்ன பசங்க அடிக்கதான் செய்வாங்க. எங்க பக்கம் காலை வச்சேன்னு வச்சுக்க கொன்னே விடுவோம். என்னடா கேக்குற? கேப்பியா? கேப்பியாடா? கேப்பியா? வெளியூர்கார பையன் சாப்பிட வந்த தலைவர. ஏய், வெளியூர்கார சாப்பிட வந்து அடிப்பியா? எப்படி முட்டை கேக்குறான் தலைவர? அடிச்சுக்கோ. முட்டை கேப்ப சாப்பிடா சாப்பிடா. கேப்பியா? சொல்லுமாயா, நல்லா இருக்கியா? நல்லா இல்லனே. நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இன்னுமா உனக்கு அந்த ஜெயவேல் பையன் கிடைக்கல? தேடிட்டு தான் இருக்கேன்பா. நம்ம தலைக்கட்டு மண்ணுல அவன் தலைய காவு கொடுத்து ரத்தம் பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லி போற உசுர கையில புடிச்சிட்டு காத்துட்டு இருக்க ஆத்தா. என்ன பண்ண போறேன்? உன்னால முடியலன்னா சொல்லுனே. ஆளும் பேருமா நாங்க வரோம். டேய் நிறுத்துறா. சொந்த மண்ணை விட்டுட்டு இந்த ஊர்ல பொண்டாட்டி பிள்ளையோட வந்து கிடக்கணுங்கிற தலையெழுத்தாடா. எனக்கு நம்ம பரம்பரை ரத்தம் தாண்டா ஓடுது. வம்ச பகைக்கு காவு கொடுக்கற நேரம் வரும். அது வரைக்கும் பொறுமையாரு. இன்னும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? போனவை என்ன மச்சா, பங்காளியா? ஆமா மாப்பிள, அவன் காலையில என் பங்காளி போன் பண்ணி இதே விஷயத்த சொல்லிட்டா நான் எப்படியும் அவனை சமாளிச்சிட்டேன். மாப்பிள, இத்தனை வருஷமா சமாளிச்சிட்டு இருக்கோம். அவன் கொலவெறியோட வந்துட்டானா மாப்பிள? சமாளிப்போம். உலக நன்மைக்காக இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? ஒரு 5-6 பேர் சைனா அறுக்கிறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 15 பவுண்ட் தேரும். கட்டி போட்ட குமார் கார்ல இருக்கான். அவனை பெங்களூர் ஹைவேஸ்ல பார்ட்டி சொன்ன இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டா ஒரு 25 லட்சம் ரூபாய் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்ல நல்ல வசதியான ஆளா 10 பேரை சாய்சிங் பண்ணிருக்கோம் மாஸ்டர். ஒவ்வொருத்தர ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணு. அதுல எவன் முதல்ல தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங்னு எழுதுறானோ அவனை வர வச்சு தூக்கிடு. தூக்குனதும் ஃபேஸ்புக்கில் அன்ஃப்ரெண்ட் ஆக்கிடு. ஏன்னா நாம பண்ற கடத்தல்ல தடையமே இருக்கக்கூடாது. பாஸ் அந்த ஊர்ல, இந்த ஊர்ல நான் மாஸ்டர். ராஜராஜன் காலத்து சிலை பார்த்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டு கூட செக் பண்ணிட்டேன். நம்ம டீலிங் என்னங்கிறத முடிச்சுக்குவோம். ஒழுங்கா வண்டியை ஓரம் கட்டிட்டு. மாஸ்டர் மாஸ்டர் போலீஸ் செக்கிங் மாஸ்டர். செக்கிங்னா எல்லாரும் மாட்டிக்குவோம். கீழே இறங்குங்க. அப்போ கடத்தன குமார கட்டவத்தை இறக்கி விட்டுறா மாஸ்டர். நடுமண்டையில் அடிச்சேன்னா சகசிராரா சக்கரம் சட்டுன்னு கயன்றும். கடத்தன குமார் அந்த கடைக்கு பின்னாடி மறைச்சு வைங்க. என்ன பண்றதுன்னு யோசிப்போம். சார், நான் தான்
சார் சொல்றேன்ல சார், தலைவர் கிட்ட ஒரு தடவை பேசுங்க சார். சார் 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 விட்டுருங்க சார். வச்சாச்சு மாஸ்டர். யார் கண்ணிலே படாதுல்ல? பக்கா மாஸ்டர். அண்ணா அண்ணா போலீஸ் நிக்கிறாங்கண்ணே, வண்டி திருப்பில அண்ணா. திருப்பனா சந்தேகம் வரும், அதுக்கேண்டா அப்படி பார்க்குற பண்ணி நார்மலாக இருக்கும். அங்கே நிற்கிறது மாஸ்டர் மார்த்தாண்டம் தானே? ஆமாண்ணே. அவன் பெரிய ஆள் எப்படி தப்பிச்சிருவான். சரக்கு அப்படி கொண்டே அவன் வண்டியில் ஏற்றிரு, செக் போஸ்ட் தான் உன்னை மடக்கி தூக்கிடலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. அவங்க பார்க்கறதுக்குள்ள சீக்கிரம் சீக்கிரம் வா, மெதுவா மெதுவா உள்ளவே உள்ளவே. அண்ணே வச்சாச்சுண்ணே. கடத்தன குமார காசி வண்டியில் வைங்க. அவன் பெரிய ஆளு, எப்படியும் தப்பிச்சிருவான். செக் போஸ்ட்டை தாண்டின உடனே வண்டியை மடக்கி அங்கே பார்க்காத வச்ச மூட்டையை தூக்கிடலாம். நல்ல ஐடியா மாஸ்டர். காக்கா பிடிச்ச கையை காலை உடைச்சிருவேன். கமுக்கமாக சொன்ன வேலையை செய்யுங்க, போங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து. மாஸ்டர், உங்களுக்கெல்லாம் செக்அப் கிடையாது, கிளம்புங்க. மாஸ்டருக்கு மாஸ்டர் செக்கப்பே கிடையாதுன்னு ஹாஸ்பிட்டல்லையே சொல்லிக்குவாங்க. ஓகே மாஸ்டர், வண்டி விடு. செக் பண்ணியா? உள்ள என்ன இருக்கு? நாங்க தான் இருக்கோம். ஆமா சார், நம்புங்க சார். சார் என்ன ஆச்சு? மூட்டைக்குள்ள ஏதோ அவரு டெஸ்டட் ஓகேவா? தேங்க்யூ சார். ஆள் கடத்தல? நாங்க இவனை கடத்தலையே. அதானே. பின்ன யாரு கடத்தினது? சார், இவர் என்ன கடத்தல சார். என்னடா அது? பத்மாசனம் போட்டவனுக்கு பக்கவாதம் வந்த மாதிரி ஆகிப்போச்சு என் நிலைமை. குமாரையும் விட்டாச்சு, அந்த சிலையும் போயிடுச்சு. இதுக்கு மேல ஏதாவது பண்ணலைன்னா பட்டினியில் பல உயிர் போயிடுச்சு. இவனா? எங்கடா என் சிலை? கழுத்துல இருந்து அருவாள் எடுத்த சொல்றேன். சொல்லு. என்கிட்ட இல்ல. வேற எங்க இருக்கு? ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங். எஸ், இது ராஜராஜ சோழர் காலத்து சிலை. அப்படியா? இந்த சிலை எங்க கிடைச்சது? வண்டியில இருந்தது. வண்டியிலனா? ஏன் வண்டியில? பேப்பர்ஸ் பேப்பர்ஸ் இல்லாமையா வண்டி எவ்வளவு தூரத்துக்கு ஓட்டிக்கிட்டு வருவோம்? டேய், எடுத்துட்டு வாங்கடா அந்த ஆர்சி புக்கையும் இன்சூரன்ஸையும். மாஸ்டர், இந்த சிலைக்கான பேப்பர்ஸும் டாக்குமெண்ட்ஸும் கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. விலையை சொன்னீங்கன்னா சிலையை வச்சுட்டு தலையை வாரிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ மீன் இன்ட்ரெஸ்டிங் மேன். புரிஞ்சுக்கிட்டேன். 1 மினிட். போலீஸ். ஐயோ, என்னடா? ஏன்பா போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ற? இது திருட்டு சிலை. இது சாமி சிலை. இது திருட்டு சிலை. இல்ல சாமி சிலை. அது போலீஸ் வந்து முடிவு பண்ணிட்டோம். ப்ரோ, நான் சிலை கடத்துறவன் இல்ல, ஆளையே கடத்துறவன். அப்ப போலீஸ் ஃபோன் பண்ற. அவனுங்களை சொன்ன போங்கடா வெளியில. போயிட்டானுங்களா? அப்பா ராசா மரவா உத்தம புருஷா, நான் ஒரு அப்பாவிப்பா. எனக்கு இந்த சிலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இந்த சிலையை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. உனக்கு ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம்னு வச்சுக்க, இந்த நம்பருக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணு. உனக்காக சகாய விலையில சல்லிசா ஆளை தூக்குறேன். அங்கேயே கொண்டு போய் வச்சு அவன் சரியான இம்சை பிடிச்சவனா வச்சுடா. இங்க பாரு நம்ம சிலை. தூக்கு தூக்கு தூக்கு. அடட, நம்ம ஊர் மைனரு இந்த சிலையை பார்த்த உடனே நினைச்சேன், இப்படி ஒரு சிலைய உன்னை தவிர வேற எந்த களவாணி பையிலும் தூக்கி இருக்க முடியாது. வேணாம் ஜெயவேலு,
உன் தொழில் வேற என் தொழில் வேற, என்கிட்ட வச்சுக்காத. கோயில் சிலையை திருடி தேச துரோகம் பண்ண நீ தொழிலை பத்தி என்கிட்ட பேசுறியா? எது தேச துரோகம்? கஷ்டப்பட்டு கடத்தி பார்த்து தெரியும். நீ கலாச்சாரத்தை இங்க தான் பரப்புறேன், நான் வெளிநாட்டுல பரப்புறேன், டாலர்ஸ்ல. கேவலம் அல்ல உனக்கு? பணத்துக்காக நீ வந்து கலாச்சாரத்தை விக்கிற, நான் காப்பாத்துறேன். இந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் மொத்தமா நீயே பாத்துக்கோ. இந்த சிலையை மட்டும் கொடுத்து. இந்த சிலை இங்க இருக்குன்னு போலீஸ்ல தகவல் கொடுத்துட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடறேன், நீ அங்க போய் எடுத்துக்க. என்ன ஜெயவேலு, அதுக்குள்ள எதுக்கு போலீஸ் போன? நமக்குள்ள பேசிக்கிறேன். ஏன் முன்னாடி கூட நிக்க தகுதி இல்லாதவன் நீ என்ன விலை பேசுறீங்க? ஸ்டாப் ஸ்டாப். நாம சந்திப்போம். வாங்கடா மச்சி. மச்சி கேள்றா. லவ் பண்ணுங்க, ஆனா எந்த காரணத்துக்கு ஃப்ரெண்டை மட்டும் துணை கூப்பிட்றாயிடா. இன்னைக்கு என் காதல் பிரிஞ்ச காரணமே ஃப்ரெண்டு தான்டா. அதுவும் ஐயோ, நான் யாரை பத்தி பேசுறேன்னு அவனே கால் பண்றான். இவனை பிளாக் லிஸ்ட்ல போட்டிருந்தேன். பிளாக் லிஸ்ட்? முதல்ல நான் சிம்மை மாத்தணும்டா. சிவாவால என் காத்திருந்த காதல் கை கூட நினைச்சேன்டா. கடைசியில அவன் ஆள் கூட நடந்த வாக்குவாதத்துல என் காதல் விடு மச்சான், அதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம்ல. வேணவே வேணாம் சாமி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே வேணாம். இந்த உலகத்திலே ஃப்ரெண்ட்ஸே இல்லாம சேர்ந்த முதல் காதல் என்னோட காதலா மட்டும் இருக்கட்டும். இன்னும் 6 மாசத்துல நான் என் ஆள் சும்மா சூப்பரா வேற லெவல். பக்கு கொஞ்சம் ஆள் பேரை சொல்ல. யார் நீ? ஆள் பேரை கேட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமாடா? ஏய், ஒன்னே எனக்கு தெரியாது, நீ எதுக்கு ஏன் ஆள் பேரை கேக்குற? என்ன தெரியாது? எதுக்கு மச்சான் இவன் ஆள் பேர் கேட்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுறான்? டேய் சும்மாரா. அவன் ஆள் பேரு டேய் சொல்லாத. சுந்தராம்பாள். சுந்தராம்பாளா? வெறும் சுந்தராம்பாள் இல்லடா, அழகிய வடிவுடைய சுந்தராம்பாள். முழு பேர் வேற. சம பேர்ல. சந்தோஷமா? சந்தோஷமாடா? டேய் என்னடா பல்ல காமிக்கிறீங்க? ஜூஸ் காசு அவன்டே வாங்கிக்கடா. டேய் இன்னைக்கு எல்லா சகவாசத்தையும் கட் பண்ணி. நட்பே நில்றாங்கறல்ல. என்னடா வேணும் உனக்கு? உன் காதல பிரச்சனை கோமா? எந்த காதல் என்னால பிரிஞ்சு நீ ஃபீல் பண்றியோ அந்த காதலை நான் சேர்த்து வைக்கிறேன்டா. போடா, என் அப்பன் மிலிட்டரியை கூட சமாளிச்சலாம்டா. ஆனா அவ அப்பன் காசி நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. டேய், உனக்காக அந்த காசியை நான் நேருக்கு நேர் சந்திக்கிறேன்டா. மச்சி, நீ அங்க போறனால பிரச்சனை வேற மாதிரி ஆயிர போதுடா. நான் சொல்றது மட்டும் செய். அண்ணா, அந்த பசங்களை பார்த்தேண்ணா. பொண்ணு ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கா. அவனுக்கு சைடு எந்த எதிர்ப்பு இல்லாட்டி ஏதோ பெருசா ஸ்கெட்ச் போடுறானுங்க. ஊன்னு சொல்லுங்கண்ணே, போட்டுறேன். நீ போட்டு தள்ளிடு. புருடு. சரிண்ணே சரிண்ணே. என்ன வண்டியா? அண்ணே அடிச்சு தூக்குனே. கையில வெப்பன் வச்சிருக்கான்டா, ஐடியா பண்ணி தான் தூக்கணும். வண்டி ஏறா. கட் பண்ணு. அண்ணே, ஒத்த கொலையா ரெட்ட கொலையா? ஐயோ, ஈர கொலையா நடுங்குதுண்ணே. என்னடா சொல்ற? அவன் நம்ம தெருவுக்குள்ள அருவாவோட வந்துட்டானே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து நீங்க யாரும் வீட்டுல இல்லையே. அண்ணே, அவன் ஏதோ பெருசா ஸ்கெட்ச் போறானே, அலர்ட்டாருங்க. எங்கடா இங்க வச்சிருந்த அருவா? என்னதுண்ணே? பொட்டிக்குள்ள இருந்த அருவா எங்க? அதான் தம்பிங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கட்டும் நான் தானே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏண்டா, நீங்க அருவாள் எடுத்துட்டு போயிட்டு என்ன சேஃப்டியா இருக்கு சொல்றீங்களா? அண்ணே, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டானே. Shiver, shiver, you better be ready, 'cause I'm coming. Shiver, shiver.
from time to time. Gentlemen all the time. I'm the truest, can't resist. Without no doubt, I insist. Shiver. Shiver. என் கையில் ஆயுதம் இல்லைங்கிற தைரியத்தில் தானே முன்னாடி நிக்கிறேன். வெளியில இருக்க என் ஆளுங்க வீட்டுல இருக்கிற மொத்த ஆயுதத்தோட காத்துட்டு இருக்கானுங்க. ஒரு கால் பண்ண உன் தலை துண்டாயிரும். கால் பண்ணுங்க, கால் பண்ணுங்க சார். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேங்க. என்ன விரட்டி வந்தாலும் வீட்டுக்கு வெளியில் நின்று மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு வாசல்ல திருட்டுத்தனமா நின்று வேடிக்கை பார்க்கறானே, அவன் ஆம்பளை இல்லை. ஓடி வந்தாலும் தில்லா எதிர நின்று போனை ஆன்ல வச்சிருக்கானே, அவன் வீர. இப்ப என்ன சொல்ற? என் போன் ஆன்ல இருக்கு. ஒத்துக்கிறேன், நீ வீரன்தான். ஆனா நீ செஞ்சது தப்பு. காதல கூட மன்னிப்பேன், ஆனா என் பொண்ணை ஒரு சிங்க கூட சேர்த்து வைக்க நினைச்சப்பார், அதை மன்னிக்கவே மாட்டேன். உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. வெட்டுங்க சார், வெட்டுங்க. அதுக்கு முன்னாடி உங்க மக அழகிய வடிவுடைய சுந்தராமல் கிட்ட கொஞ்சம் பேசணும். என் பொண்ணு பேரு இவ்வளவு நீளமா நானே சொன்னதில்லை. பிடிக்கும் சார், இந்த பேர் அவ்வளவு பிடிக்கும். இப்படி ஒரு அழகான தமிழ் பேர் வச்சதுக்காகவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இந்த பேருக்கும் உங்களுக்கும் ஒரு களங்கம் வந்துடக்கூடாது. உங்க மகளையும் என் நண்பனையும் ஓட விடாம தடுத்த அது தப்பு. நான் வெட்டுங்க சார், வெட்டுங்க வெட்டுங்க வெட்டுங்க. நான் சொல்றது உங்களால நம்ப முடியல. ஐ ப்ரூவ் மை செல்ஃப். கொஞ்சம் போட்டோ கொடுங்க சார். சிவா பேசுறேன். சொல்லு மச்சி. போனை ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். பேச வேண்டியதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பேசிடு. போன் அவகிட்ட குடுறா. உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம். பக்கு ஏய், உன் அப்பா உன் காதலை பிரிச்சு உன்னை அடிச்சு வீட்டில் அடைச்சி வச்சா நாங்கள் அப்படியே பாஞ்சு வந்து உன்னை காப்பாற்றி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். அப்படி ஒரு நினைப்பு உனக்கு இருந்துச்சுன்னா அதை இப்பயே மறந்துடு. எங்கள் அப்பா எனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாரு. செம்ம ஃபிகரு. எங்கள் அப்பா பண்ண ஒரே நல்ல காரியம் அந்த ஃபிகரை எனக்கு செட் பண்ணி விட்டதான், ஃபிக்ஸ் பண்ணி விட்டதான். அதனால நீ நிறுத்துறா. நீ யாரா என்ன பிரேக்கப் பண்றதுக்கு? இப்போவே இந்த செகண்டே நான் உன்னை பிரேக்கப் பண்றேன்டா. கருவாயா, நீ பக்கலடா மக்கு. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. I'll erase all your memories. Bloody idiot. ஏச்சி, களவாணி பயலுக்கு பிறந்துட்டு உனக்கு எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு? கேடு கெட்ட குடும்பத்தில் பிறந்தவதான் நீ. போனும் பிரேக்கப், பொண்ணும் பிரேக்கப். சார், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல செல்போன் கேட்பற முடிவு இதுதான். அதனாலதான் நான் உங்க போன்ல கால் பண்ணேன். ஆஹா, பயங்கரமான ஆளு பண்ணி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. நோ காதல், நோ ஃபைட், நோ மர்டர். இனிமே நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு நல்ல தமிழ் பையனுக்கு உங்க பொண்ண ஊரை கூட்டி தடபடலா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். காசி சார் பட்டா பேசியே கணக்கு. அவன் டீலிங்க வித்தியாசமா இருக்கு. யார் அந்த தம்பி? உங்க சிலைய போலீஸ்ல கொடுத்தானே அந்த ஜெயவேலோட பையன். அப்படியா? தம்பி மாப்பிள்ள, என்ன களவாணின்னு கலங்கப்படுத்தின அவன் எனக்கு மாப்பிள்ள இல்ல. என் கலங்கத்தை தொடக்கி வந்த நீங்க தான் என் மாப்பிள்ள. என்னண்ணே இவனை போய் மாப்பிள்ளன்றீங்க? மாப்பிள்ள நில்லுங்க மாப்பிள்ள. ஏன்டா நீ மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? என்ன போன இடத்துல அந்த காசி உன்னை மிரட்டினானா? உன்னை திட்டானடா? உன்னை அடிச்சானடா? அவன் அடிச்சிருந்தாலும் பரவாயில்லடா. அப்புறம் ஏன்டா மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? என்ன ஒரு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டாரா? ஓ, வாளுக்கு என்ன மாப்பிள்ளை ஆக்கிட்டாரா? ஐயோ, இதுக்கு தாண்டா நாங்களாம் வேணாம் வேணாம் அப்பயே சொல்லி கேட்டியாடா? நாங்க போயிடக்கூடாது, தப்பாயிடுச்சு. போனதுனாலதான் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சுல. இதைத்தானடா நான் முதல்லயே சொன்னேன். இல்லடா, நான் இது ஐயோ தோர்த்தாளே ஓடாதடா, நில்லு. ஏய், கீழ போறே, கட்டை கீழ போறே. இது என்ன பேசிட்டு இங்க பாரு. நீ அவசரப்பட்டு எப்பவுமே தப்புதமா புரிஞ்சிட்டு இருக்கடி. சொன்னா கேளு. என்ன என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாடா? ஏய், அவசரம் சொன்னா கேளு. லவ் சேர்த்து வைக்கிறேன்னு என் ஃப்ரெண்ட் கிட்ட விட்டு போட்டு அவங்க அப்பா மனசுல ரூட் போட்டு இப்ப அந்த ஆளுக்கு நீ மாப்பிளையா?
உங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது நீ செத்தடா. ஏ அபி, நான் சொல்றத கேளு. பின்னாடி நீ வருத்த விடுவ. நான் சொல்றது எல்லாமே உண்மையே. இவரே இந்த மரமணிக்கு என்ன சொல்லி தலையே. ஏய் ஏய், சத்தியமா நான் சொல்றது கேளு. நான் பண்ணது எல்லாமே நட்புக்காகடி. ஏய், ஃப்ரெண்டோட ஃபிகரை கரெக்ட் பண்றது நட்பாடா. டேய் அண்ணா, ஏரியாக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, அப்படியே ஒரு போனை போட்டுருவோம். ஹலோ அண்ணே, நான் மாயன் தான் பேசுறேன். சென்னைக்கு வந்துட்டோனே, உன் ஏரியாக்கு தான் வந்துட்டு இருக்கோம். என்ன ஆச்சரியமா இருக்கா அண்ணே? இப்பெல்லாம் போன் நம்பர் வச்சு அட்ரஸை கண்டுபிடிச்சு போடலாம். நீ எத்தனை நாள் தான் தனியாவே இந்த ஜெயவேலை தேடிட்டு இருப்ப? அவன் நம்பர் மட்டும் கண்டுபிடின, அவன் அட்ரஸ நான் கண்டுபிடிக்கிறேன். நாங்க வந்துட்டோம்ல, கவலைப்படாதண்ணே. இன்னும் 10 நிமிஷத்துல உன் ஏரியாக்குள்ள இருப்போம். டேய் மாயா, இருடா. ஜெயவேல் ஐயோ, கீர்த்திவாசங்கிற ஒரு வீடு எங்க இருக்கு? அவங்க வீடு இப்படி நேரா போய் இந்த பக்கம் திரும்பணும். இருங்க, அவங்க ஃப்ரெண்ட் இங்கே தான் நிற்கிறாப்ல. ஜெயவேல்ண்ணே, உங்களை தான் தேடுறாங்க. சும்மா இருடா, இங்க பார்க்காதடா. தம்பி, சிவா தம்பி, இங்க வாங்க. சிவா, இங்க வராத. நோ, தம்பி என்ன கூப்பிட்டாரா? அச்சி, சும்மா இருக்க. என்னண்ணே, நீங்க தேடி வந்தீங்கல்ல, தம்பி வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் இருக்காரு. அப்பா நின்று இருந்தாரு. எங்கண்ணே? இங்கே தான்ப்பா இருந்தாரு. வீட்டுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டாரா? தம்பி, அந்த வீடு எங்க இருக்குன்னு கொஞ்சம். நானும் அங்கதானே போறேன். வாங்க, வண்டியிலே போயிடலாம். அச்சோ, இவனே நம்மளை காட்டி கொடுத்துருவோம் போல இருக்க. அப்படி நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. ஆமா, எல்லாம் ஒரே வெள்ளைஞ்சொல்லியமா இருக்கீங்களே, நீங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் கீர்த்திவாசனோட அங்காளிங்க பங்காளிங்க தான். ஆமா, தம்பி யாரு? அவர் தம்பி யாருன்னு எனக்கு தெரியாது. டேய், குசும்ப பாடுறா. ஆமாண்ணே, நானு உங்க பேரை கேட்டேன். சிவா தம்மாஸ். ஹலோ, எங்கப்பா இருக்க? எதுவும் பேசாத. ஓகே. ஐயோ, போனை வச்சுட்டானே. போன்ல யாரு? அப்பா. அப்பா பேர் என்னப்பா? ஜெய். ஒன் செகண்ட். என்னப்பா? தம்பி, இப்போ நான் உன் அப்பா இல்ல. எனக்கு நீ தானே பாப்பா? இப்போ நான் உன் அப்பா இல்லடா. அப்ப சிவாக்கு நீ அப்பா இல்லையா? டேய், உன்னை கொன்னுடுவேன். எனக்கு நீ அப்பா இல்லாம வேற யாருப்பா? அவங்களுக்கு நான் தான் உன் அப்பான்னு தெரியக்கூடாது. அவங்களுக்கு அப்பா? எனக்கு தானே பண்ணி அப்பா? கத்தாதலா, சுத்தி இருக்கிற தடி பயலுங்களுக்கு நான் தான் உன் அப்பான்னு தெரியக்கூடாது. ஊருக்கே தெரியுமே நீ தான் என் அப்பான்னு. முதல்ல உன் அம்மா கிட்ட போய் சொல்லு. அம்மா சொல்லிதான்ப்பா நீ அப்பான்னு எனக்கு தெரியும். ஐயோ, கொலை பண்றானே. நான் சொல்றது கேள்றா. இப்போ உன் அம்மா இல்ல. என்னப்பா சொல்ற? அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, நீ ஏன்பா என்ன போனை போட்டு சாவடிக்கிற? இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க சாகடிச்சிருவாங்கப்பா. என்னப்பா சொல்ற? டேய், உள்ள கால்ல தடுத்து பாரு, எடுத்து பின்னாடி போடுற. சரிண்ணே. ஓகே படி, ஐ டேக் கேர். பைடா மச்சான். மச்சானா? தாவா? ஏதோ சமாளிச்சானா ஓகே. ஏய், இறங்குங்கடா. யார் நீங்க? கீர்த்தி அண்ணனோட வீடு இதான். அப்ப நீ? அவர் பொண்ணுதான். அண்ணனோட பொண்ணா நீ? டேய், வாங்கடா. வாதாயே, என்ன அப்படி பாக்குற? உங்க அப்பா எனக்கு அண்ணன் முறை, நாங்கெல்லாம் பங்காளிங்க. ஊர்ல நாங்கெல்லாம் பெரிய பட்சத்துப்பா மக்க. உங்க அப்பா உனக்கு இதெல்லாம் சொல்லலையா? எந்த ஊர் நீங்க? எந்த ஊரா? நம்ம வம்சமாவது எப்படிப்பட்ட வம்சம் தெரியுமா உனக்கு? இப்படின்னா தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாதா? டேய், எடுத்துட்டு வாங்கடா. அத இந்தா,
அட புடிதாயி, இதான் நம்ம வம்சம். நம்ம ஊருக்குள்ள வந்து பச்சை குழந்தைகிட்ட வம்சத்தை பத்தி கேட்டா கூட அருவாய் காட்டும். நீ என்னடா நம்ம வம்சம்? யார் அவன் பொம்னாட்டிகளை புஸ்க புஸ்கன்னு கூப்பிடுறவன்? ஓஹோ, யாரா அவன் விசாரிச்சு கூப்பிடுறான்? பட்டவா? நான் தான். ஐயோ ஆத்தே, நீங்களா? என்ன வெக்க மானம் சூடு சன்ன எல்லாம் போயிடுச்சா? ஒரு கட்ட பொண்டாட்டி நடுரோட இருந்துகிட்டு இந்த மாதிரி. ஐயோ உங்களை இல்லைங்க, அவருங்க வீட்டுக்காரங்க. நீங்க போங்க சார். இந்த மாதிரி நடுரோட்லயே மானத்தை கழுத, இந்த மாதிரி நடுரோட்லயே மானத்தை வாங்குறீங்க. வந்துட்டாங்க. சத்தம் போடாத. இங்க வா, பக்கத்துல வா. ஐயா இங்கெல்லாம் வேண்டாங்க, ரொம்ப மோசம் நீங்க. கருமம், கொலகார பயிலுங்க வந்திருக்காங்க. எவன் உங்க முன்னாடி ஏமாத்திரம்? ஒத்த கையை இப்படி வீசுங்க, பஞ்சா பறந்துடுவாங்க. வாங்க இங்கிட்டு, பயப்படாதீங்க. கீர்த்தி வாசல் பங்காளியே நம்ம தலையெடுக்க வந்திருக்கானுங்க. ஆத்தே நான் இல்ல. மத்த ஊர் மாதிரி கோழி கோவி பொழுது விடுகிற ஊரு கிடையாதுமா நம்ம ஊரு. என்ன ஊர்ல கோழிங்களே கிடையாது. சாமி உத்தரவு அப்படி. அது மட்டும் இல்லம்மா, ஊரையே ரெண்டா பிரிச்சு நடுவுல வேலி போட்டு இந்த பக்கம் தெற்கத்திபுரமாவும் அந்த பக்கம் வடக்கத்திபுரமாவும் இருக்கு. வம்சமா வெட்டு குத்துன்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். 23 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயவேலுங்கிற பலியாடு ஒண்ணு நம்ம ஊரை விட்டு இந்த ஊருக்கு ஓடியாந்துருச்சு. அவன் தலையை வெட்டி எடுத்துட்டு போதாமா வந்திருக்கோம். அதுவும் உன் கையால வெட்டணும். என்னடா? ஆமாண்ணே, சரிதானே. வெட்டுவியா? யாரு? மதனி, நான் தான் மாயன். அபி உள்ள போடி. என்ன மதனி, வந்த விருந்தாளிங்களை உள்ள வாங்கன்னு கூப்பிடாம பொண்ணு திட்டிட்டு இருக்கீங்க? எதுக்குடா வந்திருக்கீங்க? எப்ப வந்தீங்கன்னு கேட்காம எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறீங்க? இதுக்குதான் இப்படி தூரம் ஆலம் பேருமா வந்தமா? வந்து இடத்த கிழிக்க போறேன். உங்க அண்ணனை நான் ஊருக்கு அனுப்புறேன். எல்லாம் அங்கேயே வச்சு பேசிக்கோங்க. இல்ல மதனி, நாங்க எதுக்கு? போடா. ஏய், என்னைக்கு இருந்தாலும் அந்த ஜெயவேல் நம்ம கையில மாட்டுவான். மாட்டும் போது ஆத்தா கண்ணு முன்னாடி வச்சு சங்க அறுக்கிறதுதான். வாங்கடா. டேய், அது ஏறா. மதனி, நம்ம பாப்பா வயசுல ஜெயவேலுக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனையும் சேர்த்து தூக்கிடுறேன். ஏமா அப்பாவோட ஆளுங்க மாமாவை வெட்ட வராங்க? உங்க அப்பா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. அப்பாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. மாமா, மாமா, தம்பி தம்பி வாங்க ரவுடி சார். அதான் பார்த்தேனே உங்க வீரத்தை. பயந்தாங்குழி. இத பாரு, என்ன என் புள்ளைய பார்த்தவன கிண்டலா இருக்கா? அவ்வளவு பெரிய அருவா எடுத்துட்டு மாமாவை வெட்ட வரான். இவன் வீட்டுக்குள்ள பம்மிட்டு நிக்கிறான். இதான் நீங்க வளர்த்த விதமா? ஏய், வார்த்தை அளந்து பேசுறீ. என் புள்ள இப்படியே இருக்காங்கற உண்மை உனக்கு தெரியாது. இல்லப்பா, இதுக்கு மேல நான் இந்த உண்மையை மறைச்சேன்னா அவன் உன்னை கோடியை நினைச்சுக்குவா. இருங்க. அப்ப அவனுக்கு 3 வயசு. எல்கேஜில சேர்த்த நேரம். ஒரு நாளைக்கு வீட்டுல உட்கார்ந்து அவன் பென்சில் சீவிக்கிட்டு இருந்தான். ஐயோ, புள்ள கையில பிளேட வச்சுக்கிட்டு இவ்வளவு ஸ்பீடா சீவறேன்னு பதட்டப்பட்டு போய் பிடிச்சேன். கை அறுத்துக்குச்சு, ரத்தமா கொட்டுதுன்னு பதறி போயிட்டேன். ஆனா என் புள்ள சர்வசாதாரணமா ஒண்ணு இல்லாம தொடச்சிட்டான். ஆஹா, நம்ம பரம்பரை குணம் வந்துருச்சு அப்படின்னு என் புள்ள மடியில உட்கார வச்சுக்கிட்டு, ராசா எந்த காலத்திலயும் ஒன்னால ஒரு துளி ரத்தம் இந்த மண்ணில விழுந்துட கூடாது, எந்த அக்கிரமத்துக்கு நீ போக கூடாதுன்னு நான் சத்தியம் வாங்கினேன். 3 வயசுல பண்ணி கொடுத்த அந்த சத்தியத்துக்காக அவன் இன்னும் சமாதான புறாவா வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீ சமாதான மைனா, சமாதான மயிலே, சமாதான குயிலும் கேள்விப்பட்டிருப்பியா? 5 தலைமுறையா இருந்த இந்த பகை எப்படியாவது தீரணுங்கிறதுக்காக நீயும் அபியும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம குடும்பம் எப்படியாவது வழங்கும்னு நினைக்கிறோம். நீங்க என்னடானா எலியும் பூனையுமா இருக்கீங்க. அதை விடுங்க. முதல்ல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிறதுக்கான காரணத்தை சொல்லுங்க. அதான் சொல்லனப்பா, உன் கொள்ளு தாத்தா அபி கொள்ளு தாத்தா என்ன 5 தலைமுறையா ஒருத்தருக்கு ஒருத்தர் பழிவாங்க வெட்டிக்கிற மூல காரணத்தை சொல்லுங்க. தெரியாது. ஒரு சிலைய பார்த்தாலே அதோட வரலாறு சொல்ற நீங்க 5 தலைமுறையா இருக்கிற பகையோட வரலாறு தெரியாமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருந்திருக்கீங்க. முதல்ல இந்த பகைக்கான மூல காரணத்தை கண்டுபிடிங்கப்பா. போன் வந்துருச்சு. வரேன்.
என்ன பரமா சொல்றா? அண்ணே பலியாடு சிக்கிடுச்சுனே. டேய் விவரமா சொல்றா. இத்தனை வருஷமா உன் கண்ணுல சிக்காம இருந்த கீர்த்தி வாசனை தூக்கிட்டோம்னே. எதுவும் படிக்கிறாங்க. என் விரல் நகம் கூட படாதுனே. நீ உடனே ஊருக்கு வானே. உன் கையால அறுத்து போடு. டேய் பரம பரம பரம. டேய் மாப்பிள நீ எங்கடா போய் சிக்கன? நான் என்னத்த சொல்லுவேன்? என்னங்க யாருங்க பேசுனாங்க? கீர்த்திவாசன் பேசுறான். அவனை தூக்கிட்டாங்களாமே. என்னப்பா சொல்றீங்க? தூக்கிட்டாங்களா? பகைக்கு என்ன காரணம்னு கேட்டேன். கிராமத்துக்கு வானா, அதனாலதான் நான் போலான்னு இருக்கேன். அண்ணன் எங்க? அவனை வண்டி ஏத்திட்டாங்களே. வண்டி ஏத்திட்டாங்களா? அவன் வண்டி ஏறி போயிட்டா என்ன பின்னாடி வர சொன்னா நானும் போறேன். நான் வரேன். அண்ணே அம்மா ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் களத்துல விட்டுருவோமா. பகைக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வரமா. வரேன் மாமா. எஸ். அப்பா கால் பண்ண, போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அதனாலதான் எனக்கு போன் பண்ணா. பாட்டி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடு பாட்டி. நான் தண்ணி கொடுக்க கூடாதுப்பா. ஏன் பாட்டி? என்னத்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல. உன்னை ஏன் பாட்டி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க? 40 வருஷத்துக்கு முத பஞ்சாரத்துல கோயிலை பிடிச்சி மரத்தை வச்சு வளர்த்துக்கிறேன். அதை கண்டுபிடிச்சு என்ன ஊரை விட்டா ஒதுக்கி வச்சுட்டாங்க. நம்ம ஊருக்கார பயலுவல்ல செய்வானுங்க செய்வானுங்க. அருவாளோட நிக்கிறீங்களே, சாணம் பிடிக்க போறீங்களா? கிழவிய ஊரை விட்டு ஒதுக்கி வச்சது தப்பே இல்லை. கிழவிக்கு குசும்ப பாரு. நாங்களே பரம்பரை பாய்க்கு காரணம் தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். இப்ப தெரியுதுடா, நீங்க தெக்கத்துக்காரங்க தானே. தெரிஞ்சுக்கிட்டு தான் கேக்குறியா நீ? ஏ கிழவி, 5 தலைமுறையா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வெட்டிக்கிறோம்ல, அதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அட பாருடா. என்னன்னு சொன்னேன் தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும் தெரியுமில்ல, அப்ப சொல்லு. எங்க தாத்தாவுக்கு அவங்க தாத்தா சொன்ன கதை. அந்த கதைய ஏன் தாத்தா எனக்கு சொன்னாரு. எவன்டாவன் பஞ்சாயத்துல முட்டையை கொண்டாந்து வச்சது? தலைவரே, கூடின பஞ்சாயத்து காரணமே அந்த முட்டை தான். என்னடா சொல்ற? ஐயா, இது மாமன் மச்சான் பிரச்சனைங்க ஐயா. உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை? வேற என்ன பிரச்சனை? வாரிசு பிரச்சனை தான். வாரிசா? ஆமா, எங்க வம்சத்தை சேர்ந்த ராசா கண்ணும் என் மச்சா வகையரா சேர்ந்த செல்லாயும் ஒண்ணு கூடி வந்த வாரிசு தான் இந்த முட்டை. அண்ணா, உசுரே போனாலும் சரி, தலை முட்டை நம்ம வீட்டுக்கு தான் வரணும். ஒரு முட்டைக்காவடா ஊர் கூடி வந்திருக்கீங்க? என்னடா பொண்ணையா? என்ன இப்படி? ஐயா, என் வீட்டு ராசாக்கண்ணும் என் மச்சா வீட்டு செல்லாயும் ஒண்ணு கூடி வந்த வாரிசு அது. நியாயமா அந்த முட்டை எங்களுக்கு தானே சொந்தம். அதே எப்படி? எங்க செல்லாயிட்ட முட்டை எங்களுக்கு தானே வரணும் வாரிசு. ஏ கங்கம்மா, ஆம்பளை சிங்கம்படியே என் ராசாக்கண்ணு. இது இல்லன்னா எங்க இருந்து வரும் உங்க பட்டா கோழிகிட்ட முட்டை? தலைவர, முட்டை எங்களுக்கு தான் வரணும். இது கௌரவ பிரச்சனை. ஏல புத்தி கித்தி கட்டு போச்சாடா. இன்னைக்கு விடுற முட்டைய மாமன் குடும்பம் எடுத்துக்கிட்டோம், நாளைக்கு விடுற முட்டைய மச்சான் குடும்பம் எடுத்துக்கிட்டோம். 2 குடும்பத்துக்கு தான்டா தீர்ப்பு. முடிஞ்சது பஞ்சாயத்து. நான் கிளம்புறேன். முட்டை அதெல்லாம் முடியாது தலைவரே. எங்க செல்லாய் பெத்த வாரிசு எங்களுக்கு தான் வந்து சேரணும். இல்ல பஞ்சாயத்துன்னு கூட பார்க்க மாட்டேன். இங்க நிக்கிற அம்முட்டு பேரு நொங்கு சீவர மாதிரி சீவி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஐயா, சீவர மோர கட்டைய பாருங்க. ஏ தலைவர, பஞ்சாயத்தா இது? பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. வெட்டிடுவா உன்ன. இவ்வளவு பிரச்சனையை கிளப்பி விட்டது முட்டை மட்டும் இல்ல, இதுக்கு காரணமா இருக்கிற ராசா கண்ணும் செல்லாயும் தான். முதல்ல அதை பிடிச்சு கொல்லுங்கடா. ஏ மச்சோ, என்ன ஒரே ஆரவாரமா இருக்கு? அது ஒண்ணு இல்ல மாப்ள, ஊருக்கு போய் நம்ம பிரச்சனை சூப்பரா முடிச்சு வந்தோம்ல, அதுக்கு தான் இத வரவே. ஆமாப்பா ஆமாப்பா, அதுக்குதான். என்ன இது? ஏ மச்சான், உனக்கு ஒரு மாப்ள, நீ தான இந்த பிரச்சனை முடிச்ச மாப்ள. அதனால தானே நம்ம கிராமத்துக்கே வந்த. பாரு மச்சான்,
இந்த சந்தோஷமான நேரத்துல என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் நிச்சயம் நடத்துறோம். இந்த வேளை இந்த மாப்பிள்ளை வேணும் எனக்கு. ஏய் ராஜலட்சுமி, என் முட்டைக்கோசு, இது எல்லாமே நீதானே ஏற்பாடு பண்ண? வான்மதி, நம்ம அபிக்கு நிச்சயம் பண்ணிடலாம்ல? ஓ நிறுத்துங்க முதல்ல, வாங்க மாப்பிள்ளை. நீ போ மச்சான். ஏய் ராஜலட்சுமி, ஒரு டப்பா குத்து போடலாமா? ஐயோ போடலாமே. ஆடலாமே. ஓய் ஓடலாம். ஏய் டன் டனக டனக டனக. ஏய் இவன் எங்கடி வந்தா? ஐயோ அத சொல்ல வந்து அதுக்குள்ள ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. களவாணி பையனா செய்யணும், தொலைச்சேன். ஐயோ இருங்க. எப்படி இருக்கீங்க ஏற்பாடு சம்பந்தி, கும்படுற சம்பந்தி? யாருக்குடா சம்பந்தி? எங்க ஒரு நிமிஷம். ஏய் போடி உள்ள. ஐயோ கல்யாண வீட்டுல கலாட்டா எதுக்கு சம்பந்தி? நம்ம யாரு? ஒரே ஊருக்காரங்க, ஒரே சாதிக்காரங்க, ஒரே உணர்வு உள்ளவங்கல்ல. அத நீ என்கிட்ட சொல்றியா? எல்லாத்தையும் அள்ளிட்டு கிளம்பு. அப்படிலாம் சொல்லக்கூடாது சம்பந்தி. தொலைச்ச இடத்துல தானே தேடி வந்திருக்கேன். உன் சிலையை தானே கேக்குற? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு, அங்க போய். ஐயே தப்பு தப்பு தப்பு, அதை எப்ப வேணாலும் தூக்கிடுவேன். நான் தொலைச்சது என் பொண்ணு, என் கௌரவத்தை. கொண்டு போய் தொலைக்க பார்த்தது உன் பையன் தான். இப்ப பத்திரமா வீட்டுல இருக்கிறதுக்கு காரணமும் உன் பையன் தான். உன் பையன் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கவே மாட்டான் சம்பந்தி. என்ன சொல்ற நீ? சிவா இந்த வீட்டு மாப்பிள்ளை, அவன் யாரு வந்து கேக்குறதுக்கு? ஐயோ கிடைக்க மாட்டேங்குதே, போட்டு பாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. யார் மகளுக்கு யாரா மாப்பிள்ளை? இங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க? என் பொண்ணுக்கு இவர் பையன் தான் மாப்பிள்ளைன்னு பொறப்புல இருந்தே சொல்லி வளர்க்கிற குடும்பம்டா இது. இத பிரிக்க நினைக்கிறியா? யாருகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? மன்னிச்சுக்கங்க சம்பந்தி, யார் மேல கை வைக்கிற? இவங்க எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. பொசுக்குன்னு அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணிட முடியாது. நாம யாரு? பொண்ணு வீட்டுக்காரங்கடா. அடிச்சாலும் மிதிச்சாலும் பொறுத்து தாண்டா போகணும். ஏன்னா என் பொண்ணு வாழ போற இடம்டா இது. பொண்ணு ஏயா இங்க வாழணும்? ஓ பையன் இங்க தானே இருக்கா சம்மந்தி. மச்சான் மச்சான் மச்சான், இரு. நாம யாரு? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நாமெல்லாம் வீர தமிழங்க. ஆரம்பிச்சுட்டானே. ஏய் மரியாதையா கிளம்பிடு. சிவாக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவன் வந்தா உங்க அத்தனை பேரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான். வரட்டும் வரட்டும், மாப்பிள்ள வாயால சொல்லட்டும், அப்புறம் நான் போறேன். அவன் வருவாயா? மாப்பிள்ள வந்து சொல்லுவாயா? வரட்டும்டா. தம்பி அங்க பாத்தியா, அந்த களவாடு பையன் உன்னை மாப்பிள்ள கேட்டு வந்திருக்காண்டா. வா வா வா, இறங்கு வந்து எனக்கு இதுல சம்மதமே இல்லைன்னு பட்டுன்னு சொல்லுவா. ஆமா, ஒரு நல்ல குடும்பத்துல ஒரு பையன் இருந்துடக்கூடாது. உடனே மாப்பிள்ள கேட்டு எல்லாரும் வந்துட வேண்டியது. நாங்க சொல்ற பொண்ணு தான் என் பையன் கட்டிக்குவான். அவன் அப்படி சரியா தான் வளர்த்திருக்கோம். என்னடா சொல்றா தம்பி? அந்த ஆள் மூஞ்சில கரிய பூசுறாப்ல சொல்லு. அந்த ஆள் பொண்ண உனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சொல்ற? இந்த ஆளோட பொண்ணுடா. காசி மாமா பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி பாடு. எட்டண்டனக்கா 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 ராஜலட்சுமி அப்பா ராஜலட்சுமி எட்டண்டனக்கா 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 தூக்கு Stop it. என்ன கம்ப்ளைண்ட்? வரதட்சணை கொடுமை. ஃபர்ஸ்ட் சர்வீஸ். கல்யாணம் பண்ணி வச்ச ஒரே மாசத்துல பிரச்சனை பண்ணிருக்கீங்க. இது சாதாரணமா ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மேட்ரிமோனியல் இல்ல, டீல் மேட்ரிமோனியல். பொருத்தமான பொண்ணையும் பையனையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு 6 மாசம் வாரண்டி கொடுக்குறோம். இந்த வாரண்டி எதுக்குன்னா, கல்யாணம் பண்ணி வச்சு 6 மாசத்துக்குள்ள அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை சால்வ் பண்ணி கொடுக்க வேண்டியது கம்பெனியோட கடமை. என் பையன் ஃபாரின்ல வேலை பார்க்கறான், நான் ஏன் வரதட்சணை கேட்க கூடாது? இவங்களுக்கு செகண்ட் சர்வீஸ் ஆரம்பிச்சிருங்க. ட்ரிப்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிங்க. கஸ்டமர் சர்வீஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபைன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், கிளையன்ட்ஸ் கால். ஹலோ, டீல் மேட்ரிமோனியலா? பொண்ணா பையனா? சார் என் பொண்ணுக்கு தான் சார். குட். எங்களுடைய வெப்சைட்குள்ள லாகின் பண்ணுங்க. பொண்ணை பத்தின டீடைல்ஸ், போட்டோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்க. ஆன்லைன்ல பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரிசிப்டோட வெயிட் பண்ணிட்டே இருங்க. I will be there within 23 minutes. Okay sir. Good.
டாக்டர், இன்ஜினியர், பிஸ்னஸ்மேன், சயின்டிஸ்ட் யாரையுமே பிடிக்கலையா? அப்ப என்ன மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும்? சார், என் பொண்ணுக்கு 10 பேரை பறந்து பறந்து அடிக்கிற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் மாப்பிள்ளை பாருங்க சார். ஸ்பைடர்மேன் ஓகேவா? ஓகே. சூப்பர்மேன்? சார், டபுள் ஓகே. பேட்மேன்? அதுவும் ஓகே சார். டெம்பிள் ரன்னர் ஓகேவா? சார், என் பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை தான் சொல்லிருக்கீங்க. நீங்க கேட்குற மாதிரி மாப்பிள்ளைலாம் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல தான் டிசைன் பண்ண முடியும். என்னால முடியாது, சாரி. சார், என் பொண்ணுக்காக ஆன்லைன்ல 50,000 ரூபாய் கட்டியிருக்கேன் சார். டயனா, சார். பிளாட்டினம் ஸ்கீமா? எஸ் சார். ஆன் த ஸ்பாட் டீல முடிக்கிறேன். ப்ரூஸ்லி. என் பிளானுக்கு இவன் தான் சரியான ஆளு. இவனுக்கு ஓகே சொல்லிட வேண்டியதுதான். இந்த மாப்பிள்ளை பத்தி சொல்லணும்னா எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு. வெரி குட். அப்புறம் என்ன, ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்கணுமா? உன்னோட ஃபேஸ்புக் ஐடி சொல்லுமா? abirami001@gmail.com. டயனா, மேட்சிங் லாகின். ஓகே சார். ஓ, எக்ஸலண்ட். அபி, ப்ரூஸ்லி 2 பேருடைய ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் கிடைச்ச லைக்ஸ், கமெண்ட்ஸ், அதுக்கு இவங்க போட்டுக்கிற ஸ்டேட்டஸ் இதை வச்சு பார்க்கும்போது 90% மேட்ச் ஆகுது. அஃப்கோர்ஸ் ஜாதகப்படி பார்க்குற 9 பொருத்தத்துக்கு சமம். ஸ்கைப்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பேச சொல்றேன். சீக்கிரமே நிச்சயதார்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அவர் டீல் இஸ் ஓவர். ஆக்சிடென்ட்டா வீடியோ கான்ஃபரன்ஸ்லயே நம்ம சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. சரி, மாப்பிள்ளை எங்க சார்? அடுத்த ஆம்புலன்ஸ்ல பொண்ணை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வந்துகிட்டே இருக்காரு. இதுக்கு எதுக்கு ஆம்புலன்ஸ்ல வரணும்? எங்களுக்கு 10 ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல ஓடிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் சொந்த வண்டியில வந்தா தானே உங்களுக்கு எல்லாம் கௌரவம். ஆமா ஆமா, நீங்க ஆம்புலன்ஸ்ல பொண்ணு பார்க்க வர்றது ரொம்ப கௌரவம் தான். வாங்க மாப்பிள்ளை. இல்ல, இப்படி சுத்தி எல்லாம் உட்காந்துட்டு பொண்ணு வந்து காஃபி கொடுக்குது, பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கான்னு கேக்குது. இதெல்லாம் ரொம்ப பழசா இருக்கு. புதுசா ஏதாவது இருக்கு? அப்பா, நான் ப்ரூஸ்லி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இது புதுசா இருக்கே. ப்ரூஸ்லிங்கிற பேரை கேட்ட உடனே செம்ம கேக்குங்க. அப்படி 10 பேரை அடிச்சு பறக்க விட்ட மாதிரி இருந்துச்சு. 10 பேரை நான் அடிக்கிறதா? உங்களால முடியும், செய்வீங்கல்ல. பண்ணிடலாங்க. உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னது காரணமே என் ஃப்ரெண்ட் சுந்தராம்பால அவங்க அப்பா காசி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. அங்கிருந்து அவளை மீட்டு அவ காதலன் பகத்சிங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். செய்வீங்களா? உங்களுக்காக பண்ணிடலாங்க. வாங்க, நிச்சயம் பண்ணிக்கலாம். இதுவும் புதுசா இருக்கே. பா பா ஏங்க, நீ காமெடி பாத்தீங்களா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. நான் சொல்றேன். அப்படி ஆம்புலன்ஸ்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து இறங்கி இருக்காங்க. இங்க வை. சரி சரிங்க. இத பாருங்க. நான் சொல்றது கேட்க போறியா இல்லையா நீ? ஆம்புலன்ஸ்ல வரானுங்க, ஆம்புலன்ஸ்ல போறானுங்க. நல்ல கிறுக்கு பாய குடும்பத்துல இருந்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்காங்க. நம்ம வீட்டுல மட்டும் என்ன, களவாணி பைய குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கோம். அப்ப நீங்க தப்பா புரிஞ்சிட்டு நான் சொல்றேன் கேட்க. என்னங்க அது கேட்டல? காப்பி இருக்குங்க. காஃபி, டீ எங்க? டீ யாருக்கு? மாப்பிள்ளை தம்பி. ஐயோ, நீங்க எதிர்பார்த்தவங்க வந்துட்டாங்கங்க. ஏங்க, மாமனார் வீட்ல இருந்து மாப்பிள்ளை கொடுக்க வாகனத்தோட கும்பல் வந்திருக்காங்க. உறவு இருக்கிறவங்க மட்டும் போ சொல்லுங்க. நான் சொல்ல ஏன்டா முறைக்கிற? போடா போ. கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கவே மாட்டீங்கல்ல. எங்க எங்க எங்க? ஒண்ணும் ஆகாது, போயிட்டு வரட்டும், இருங்க. என்ன வேணும் உனக்கு? மாப்பிள்ளைய கவனிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். நேத்து வரைக்கும் நீ யாரோ, இன்னைக்கு அண்ணனோட மாப்பிள்ளை. அண்ணன் புது பைக் வாங்கி கொடுத்துருக்காரு. ஓட்டி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிடிக்கலன்னா பரவாயில்ல, இதோட பெரிய பைக் வாங்கிக்கலாம். ஆமா, நீங்க வச்சிருக்க பைக் ரொம்ப பழைய பைக். ஆமா, என்ன பை
ஆம்புலன்ஸ் டிரைவ் எப்படி புதுசா இருக்கா? செம. ஆம்புலன்ஸ்ல போறதே தனி கெத்து தான். ப்ரூஸ், அங்க நிக்கிறாங்களே அவங்க தான் காசியோட ஆளுங்க. கட்டம் போட்ட சட்டையில இருக்கான்ல அவன் தான் சிவா. என் ஃப்ரெண்ட் சுந்தராம்பால கல்யாணம் பண்ணிக்க போறவன். உன்னோட லிஸ்ட்ல அவனையும் சேர்த்துக்கோ. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். இல்ல இன்னைக்கு தானே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள வயலன்ஸ் தேவையான்னு என்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு சாம்பிள் காமியே. மாப்பிள்ள, நல்ல நேரம் முடியுதுக்குள்ள வண்டியை ஓட்டி பாருங்க. வாங்க. அவனுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போய் ஒரு காட்டு. போ. எஸ். வாங்க லீ, மிஸ்டர் ப்ரூஸ் லீ. நீங்க தான் அந்த குண்டு பல்புக்கே டியூப் லைட்டா? தம்பி சேத நம்ம பங்காளி பாத்துக்க. அப்ப மாப்பிள்ள வீடு அண்ணங்கிட்ட சொல்லி வித்தவுட் கியர் பைக் ஒன்று தம்பிக்கு போறேன். டேய், ஆம்புலன்ஸ் நின்னுட்டு இருக்கு. தட்டி பசங்க மாதிரி நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கீங்க. எங்கயா சொன்ன? நிறுத்து. மாப்பிள்ள வீடு அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கணும்னு அண்ணன் சொல்லிருக்காருல. அப்படியா? எஸ். எக்ஸ்கியூஸ் மீ 1 செகண்ட். ப்ரூஸ், அடி. இன்னும் ஒரே பஞ்ச். எஸ். அண்ணே என்னன்னாச்சு? மாப்பிள்ள வீடு நீங்க எதுவும் டென்ஷன் ஆயிக்காதீங்க. ஊன்னு சொல்லுங்க, அவனை போடலாம். வேணாண்டா, எனக்கே வா. என்ன பை, சந்தோஷமா? ப்ரூஸ், எதிரியோட ரத்தம். So sweet. Love your violence. இனிமே நீ அடிக்க வேண்டியது இவங்களே இல்ல, காசியதான். போறது மாப்பிள்ள மாதிரியே இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு எங்களுக்கு 3 ரவுண்ட் முடிஞ்சிச்சுப்பா. தம்பி உன் பங்காளி கிட்ட எவ்வளவு அடி வாங்கி நிக்கிறன, என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம போயிட்டே இருக்க. பங்காளியா? அவன்லாம் யாருன்னே தெரியாது. யாருன்னு தெரியாதா? அம்மா பறக்க விடு. காசியை தூசியம் தும்சம் பண்றோம். என் ஃப்ரெண்ட தூக்குறோம், பகத்சிங்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். விளையாட்டு ஆரம்பி. ரொம்ப டைம் எடுத்துக்காத. எஸ். யாரா காசி? யார் காசி? காசி யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியும், மேல இருக்காரு. யாராவது? அண்ணா, ஒரு சின்ன பென்சில் மேட்டர்ண்ணே, நான் பார்த்து சீவிக்கிறேன், நீங்க போங்க. வா. ஏன்டா இப்படி பண்ணங்க? வலிக்குதுடா. அப்ப நீ இவங்கள அடிச்சதுனால வந்த ரத்தம் இல்லையா இது? இது அவன் அடிச்சதுனால வந்த ரத்தம் இல்ல, நாங்க குத்துனதுனால வந்த ரத்தம். இதுவும் புதுசா இருக்கு. Oi, 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 oi. Oi, 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 oi. இவள பக்கு கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா இவனோட
Oi, 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 oi. உங்க யாரா நீ? எங்க இருந்துடா வந்த? அம்மா எனக்கேண்டா நீ ஃப்ரெண்டா வரணும்? எனக்கா இவ்ளோ பண்றியடா? ஏன் ஏண்டா? நட்புடா. கடவுளே. காதல்டா. நீ கிளம்புறியாடா? என்ஜாய் நட்பு. அண்ணே சொல்டா. அங்க பாருங்க. அண்ணா நடிக்கிறாங்கண்ணே. இப்பதானே பார்த்தேன். நடிக்கிறாங்க. ஜமாய் கேரி ஆன். முட்டாள் ஃபாலோ மீ. எப்படி மாறினாங்க? என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டுவீங்க. என்னடா நடக்குது இங்க? நான் இங்க ஒருத்தர் இருக்கேங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நடிக்கடா. அப்படியே லைவா பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க. பக்கு சூப்பர் ரினி. எப்படி உன்னால மட்டும் இப்படி முடியுது? ரெண்டு பேருக்கு சேம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற. ஆளுங்க தான் வேற வேற, பட் ஃபீலிங்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கு. சிவா இல்ல பக்கு. நட்பு எங்களையாடா சந்தேகப்படுற? விட்டுருந்தா வந்தவங்க கொண்டு பொழந்து கட்டியிருப்பாங்க. யூ வாட்ஸ் ஹர்ட்ஸ் மீ நட்பு. சாரி மச்சி. யாரா நீ? எங்க இருந்துடா வந்த? எனக்கு ஏன்டா நீ ஃப்ரெண்டா வரணும்? எனக்காக ஏன்டா அதெல்லாம் பண்ற? ஏன்டா? என்ன இவ்வளவு நேரம் யோசிக்கிறான்? நட்புடா. புரியுதுடா. இப்ப லவ்வுடா. அதனால நீ எனக்கு கொஞ்சம் கூட. அப்புறம் அத்திப்பழ ஜூஸ் ஆர்டர் பண்றேன். அதை நீயே ஃபுல்லா குடி. என்ன பாக்குற? சிவா கூட பைக்ல கட்டி பிடிச்சிட்டு வந்தேன். இப்போ இவன் கூட ஒன்னா உட்காந்துருக்கேனா? இதுதான் உண்மை. நீ பார்த்ததெல்லாம் போய். அதுக்காக கட்டி பிடிப்பியா? அதுவும் ஒன்னா ஒரசிக்கிட்டு? சிச்சி. ஆமாடி, வேணும்னே தான் பண்ண. என்னடா பக்கு, இவ பண்றதெல்லாம் சரியா? இல்ல, நான் பார்க்கும்போது கூட கட்டி பிடிச்சி தான் இருந்தாங்க. ஆனா அது பரவாயில்ல, நல்லா தானே இருந்துச்சு. நிறுத்து. நீங்களாம் என்ன மனுஷங்க? ஹே, ஏதோ தப்பு எங்க மேல இருக்கிற மாதிரி பேசுற. பண்ண தப்பெல்லாம் நீ. நானா? ஆமாடி, சிவா என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் உடனே தாம் தூம்னு துள்ளிக்கிட்டு ப்ரூஸ்லின்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ண ஃபிக்ஸ் பண்ணியே. அது அந்த விதத்துல சரி. ஆனா சிவா அப்படி இல்லடி. அவன் இது வரைக்கும் உன்னை மட்டும்தான் லவ் பண்றான். அவன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னது
நடந்த இந்த நிச்சயதார்த்தம், நடக்க போற கல்யாண ஏற்பாடு எல்லாமே எங்களுக்காக தான். என்னையும் எவனையும் ஒண்ணு சேர்க்கதான் சிவா இவ்ளோ பண்றான். இது தெரியாம எவனோ ஒரு மாக்கனுக்கு கழுத்த நீட்ட போற? போடி போடி. நீ தேடி வரணும், உனக்கு உண்மை தெரியணும் தான் நான் சிவாவை கட்டி பிடிச்ச மாதிரி நடிச்சேன். உனக்குள்ள சிவா இருக்கான், அதான் உன்னை இங்க வர வச்சிருக்கு. எங்க காதல் ஒண்ணு சேர்ந்துரும், எப்படி சிவா சேர்த்து வச்சிருவா. ஆனா நீ காலி ஆயிடுச்சு, இன்னொன்னு வாங்கலாமா? வாங்கலாமே. Trip pieces of love that you got from a heart and rose. That's more than rough, but try to reminisce the warmth of love. மச்சி, ஃப்ரெண்ட்ஷிப்காக நீ பண்ண தியாகத்தை சொல்ல சொல்ல அவன் முகம் மாறினதை பார்க்கணுமே. செம்ம லவ் மூல தான் மச்சி போயிருக்கா. நீ வேணா பாரு, கண்டிப்பா அவனை தேடி வருவான். அவன் தேடி வருவான்னு எனக்கு தெரியும்டா. ஆனால் இந்த மேஜிக்கல் மூமெண்ட்டு எப்போ எப்படி நடக்கும் தான் வெயிட் பண்ணி. அப்போ உனக்கும் அவன் மேல ஹாய் அபி, ஐ எம் பேக். உன்னை தேடிட்டு தான் வந்தேன். இப்போ வெளிக்காயம்லாம் பரவாயில்ல, ஆனா உள்காயம்தான் சரியாக இன்னும் 1 வாரம் ஆகும்னு டாக்டர் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு. எனக்காக ஃபீல் பண்றியா அபி? இன்னும் 1 வாரத்துல பழைய ப்ரூஸ்லியா மாதிரி அந்த காசி அடிச்சு அவன் பொண்ணை அதெல்லாம் வேணாம். உனக்கும் எனக்கும் ஒத்து வராது ப்ரூஸ். உன் பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு அருந்ததியோ ருத்ரமா தேவியோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் உனக்கு கரெக்டா இருக்கும். இந்த அபிக்கு ஏத்தவன் நீ இல்ல. அபி போறியா இல்ல பென்சில் எடுக்கட்டும்? நட்பு இந்த லவ்வுக்கு உடனே ஓகே சொல்கிற பொண்ணுங்களோட நம்பிடலாம். ஆனால் லவ் இருக்கா இல்லையா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, பேசுவாளா மாட்டாளான்னு ஆலையை வச்சு காக்க வச்சு பைத்து முடிக்க வைக்கிறாளுங்களே, இவளெல்லாம் நம்பவே கூடாது நட்பு. இப்போ நாமளா போய் லவ் சொன்னா கிக்கு நிற்கிறாளுங்க. சரி, நீங்களாவது வந்து லவ் சொல்லுங்கடின்னா ஏன் அவசரப்படுறீங்களாளுங்க? அவரை எப்படி தாண்டா லவ் தெரிஞ்சுக்கிறது? லவ்ல ஒரு பிரச்சனைனா எப்படி தீக்கலாம்னு நாமெல்லாம் நினைப்போம், இவளுக்கெல்லாம் எப்படி ஆளை மாத்தலாம் தான் நினைப்பாளுங்க. டேய் நிறுத்துடா, ஜாட மாடியா என்ன பத்தி தானே பேசுற. என்னடா தெரியும் உனக்கு என்ன பத்தி? யூ ஆர் மிஸ்டேக் நபி. நீ எப்போ வந்த? சொல்ல தாண்டா வந்த, ஆனா இப்போ கடைசியா சொல்லிட்டு போறேன். என்ன என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டல? நீ தப்பா புரிஞ்சிட்ட அபி. என் ப்ரூஸ்லிடா, இவன் நாடி நரம்பு ரத்தம் எலும்புன்னு உயிரை கொடுப்பான்டா எனக்காக. ஓ முன்னாடியே இவனை கல்யாணம் பண்ணி கம்பீரமா நடந்து வந்து காமிக்க. வாடா இருடா. டேய் உனக்கு முன்னாடி எனக்கு தாண்டா கல்யாணம் நடக்கும். டேய் அபி வித் ப்ரூஸ்லிடா, வாடா. ஏன்டா அப்படி பண்ண? அவ உன்கிட்ட பேச வந்ததே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லத்தான்டா. அவ கண்ணில் காதல் தெரியலடா, திமிரு தான் தெரியுது. என்னைக்கு அவளா காதலை ஃபீல் பண்ணி நேருக்கு நேரா என் கண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறாளோ அன்னைக்கு நம்புறடா அவள் காதலை. நெக்ஸ்ட் டைம் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார். தேங்க் யூ. அப்பா மொபைல் கால் வந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, பில். ஓ சாரி. இட்ஸ் ஓகே. அப்பாங்கம்மா? அப்பா உள்ள பேசிட்டு இருக்காரு. ஹலோ. ஊரு பயலுக ஒன்னா சேரலாம், ஆனா நம்ம பக்கம் தீராது. உன்னையும் பையனையும் காப்பாத்திக்க முடிஞ்சா மாப்பிள, நேத்து நடந்த மாதிரி இருக்கு மாப்பிள. என் பொண்ணுக்கு உன் பையன் தான், உன் பையனுக்கு என் பொண்ணு தானு சொல்லி சொல்லி நாம வளர்த்தோம். ஆனா இன்னைக்கு இதுக்கா மாப்பிள இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டீங்க வந்தோம்? சம்பந்தி கடை ஜொலிக்குதுடா. ஐயோ, தமிழ்நாட்டுல இருக்க எல்லா சிலையும் கத்திங்க வைக்கலாம் போல் இருக்கு. அவ்வளோ இடம் இருக்க தம்பி. டேக் த புத்தா, மேட்ச் த புத்தா. இத பாருங்க, நீங்க பாட்டு டேக் ஒட்டி ரொம்ப சீப்பா வித்துட்டு போறீங்க. திருட்டு சிலை, காஸ்ட்லி. சம்பந்தி
சமமா நிக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப சரிக்கு சமமா உட்கார்ந்துட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் பையன் சிவாதான். என்னடா பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க? சம்மந்திக்கு சாயா காபி சொல்லுங்க. கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லிடுறேன், வழி விடுங்க. அப்படியே நம்ம கடத்தல் பார்ட்டிக்கெல்லாம் சம்மந்தி கடை அட்ரஸ் கொடுத்துரு. நம்ம கலாச்சாரத்தை காப்பாத்தணும்ல சம்மந்தி. இப்போ சம்மந்தி கடையில இருக்கேன். ஆமா, கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. தூக்கிர் வந்தாரு. டேய் வாங்கடா வாங்கடா, இன்னொரு நாள் வரலாம் போல் இருக்கு. கிளம்பு மாப்பிள. என்ன மாப்பிள பேசாம இருக்க? என்னால பொறுத்துக்க முடியல. அவனை போய் இப்பவே. ஏய் மச்சான், நைஸ் இன்விடேஷன். தேங்க்யூ டீல். 6 மாசம் வாரண்டில அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன். தேங்க்யூ. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ so much. டேய், நான் பத்திரிக்கையை கொண்டு போய் சம்மந்திக்கு வைக்க போறேன். இருக்கிற எல்லா பத்திரிக்கையும் வேண்டியவங்களுக்கு கூட. லிஸ்ட்ல இருக்கவங்க முக்காவாசி பேரை போலீஸ் தேடுது. இவங்க நான் எங்க தேடுது? இருந்தாலும் தேடி வச்சு குத்துறேனா? நான் எவ்வளோ எடுத்து சொன்னேன், ஃப்ரெண்டோட ஆள் பேரை முழுசா போட வேணாம், நட்பு ஃபீல் பண்ணுவான்னு கேட்கல. டேய், பத்திரிக்கை எப்படி இருக்கு? சூப்பரா நல்லா இருக்குல்ல? நல்லா லம்பச்சி. டேய், ஃப்ரெண்டோட லவ்வரை கல்யாணம் பண்ண ஃப்ரெண்டுக்கே பத்திரிக்கை கொடுத்தது வேர்ல்டுலேயே நீ ஒருத்தன் தான்டா. உன்னெல்லாம் என் வாழ்நாள நான் மறக்கவே மாட்டேன்டா. டேய், பத்திரிக்கை மட்டும்தான் எனக்கு, கல்யாணம் உனக்கு தான் நட்பு. ஏன் நட்பு? இந்த பிளான்லாம் என் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தானே. உனக்கு என்ன டவுட்டு? என் காதலை சேர்த்து வைக்க இவ்வளோ பிளான் போடுறியே, உன் ஆள் அந்த பிஞ்ச மண்டியம் ப்ரூஸ்லியை கல்யாணம் பண்ணிக்க போறாளே, அதை ஸ்டாப் பண்ண நீ எந்த பிளானும் போடல? லெட்ஸ் வெயிட் அண்ட் see. நட்பு, தேங்க்ஸ் மச். ஏய், வேணான்னு சொன்னா விட்டுருவியா? நீ வேணான்னு சொன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன். விட முடியாது, விடவும் மாட்டேன். I love you Shiva. I love you Shiva. I love you. என்னடி திடீர் ஃபீலிங்ஸ் புதுசா? இல்ல சிவா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். திட்டுறது, சண்டை போடுறது, முறைக்கிறது எல்லாமே உன் கூட தான்டா. வழக்கமா போடுற சண்டை மாதிரி தான். உன்னை வேணான்னு ப்ரூஸ்லி. போதும் போ. மாட்டேன், நீ தான் வேணும். காலையில உனக்கும் ப்ரூஸ்லி கல்யாணம். போ. உன்னை விட முடியாதுன்னு சொல்ற, நீ விட்டு கொடுக்குறேங்கிற, போயிடுவியா? பச்சையா சொல்ற. அவன் விரல் என் மேல படும்போது நீ தொடர மாதிரியே இருந்துச்சு. ஓ ஞாபகம் தாண்டா வந்துச்சு. தப்பு பண்ணிட்டேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது சிவா. என்னடி புதுசா படம் காட்டுற? இதை நான் நம்பணுமா? இப்ப என்ன பண்ணா நீ நம்புவ? இப்ப என்ன பண்ணா நீ நம்புவ? இப்ப அது நம்புறியா? லைட்டா. வெக்கத்தை விட்டு சொல்ற, நீ ஓவரா பண்ற. Love you Shiva. I love you. I love you so much. உனக்கு என்ன சின்ன வயசுல இருந்தாண்டி பிடிக்கும். எனக்கு உன்னை கருவிலே பிடிக்கும். என்னமோ பெருசா ஒரு செகண்ட் முன்னாடி பிறந்தவன் பெருமையா சொல்லுவே. நான் விட்டு கொடுத்தனாண்டி ஒரு செகண்ட் முன்னாடி பிறந்தேன். அதுக்கு காரணம் நான் உன்னை கருவிலே காதலிச்சு. உலகத்திலே கருவில காதலிச்சது நீ மட்டும்தான்டா. சரி வா, கல்யாணம் பண்ணிக்கலாம். இவன் ஆள் கூட சேர்ந்ததை பற்றி ஃபோனில் பெருமையாக சொன்னவன் என் ஆள் கூட நான் சேர்றதை பற்றி எதுவுமே சொல்லலை. என் ஆள் சூவை கண்டுபிடிக்கிறேன். இவங்கிட்ட 2ல் 1 கேட்குறேன். நட்பு ரோய் நல்லா இருங்கடா, நல்லா இருங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்க, எங்களுக்கு என்னடா வழி? நட்பு, உனக்கு நாளை காலையில 5 மணிக்கு இதே மண்டபத்துல நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. நாளை காலையில 5 மணிக்கா? போட்டா நாங்க இப்பே போய் எங்கயா கல்யாணம் பண்ணிக்கிறோம். என்னடா? வெளியில காசியோட ஆளுங்க உன்னை ரவுண்டு கட்ட காவ கத்துட்டு இருக்காங்க. வெளியில போன உனக்கு சங்கு தான். பரவாயில்லையா? சொல்றது கேளுடா. சரிடா, 5 மணிக்கே வச்சுக்கலாம் நட்பு. இத பாருடா,
ஃபிக்ஸ் பண்ணபடி எங்க முகூர்த்தம் காலையில 9 to 10. நம்ம பிளான் படி காலையில 5 மணிக்கு புரோகிதர் இங்க வர வச்சு நம்ம கல்யாணம் பண்றோம். ஓகேவா? நம்ம பிளான்ல புரோகிதர் எப்படி? அதெல்லாம் எங்க அப்பா பார்த்துப்பாரு. அது எப்படி பேசுவாரு? இப்ப பாரு. அண்ணா சொல்லுங்க அண்ணா. முகூர்த்தத்துல ஒரு சின்ன சேஞ்ச். தான் 5 மணிக்கு நம்ம சிவாவோட கல்யாணத்தை நடத்திடலாம். 5 மணிக்கா? பிரம்ம முகூர்த்தம்னா பேஷா பண்ணிடலாம். ரொம்ப நல்லது. சந்தோஷம் சந்தோஷம். எப்படி? என்னடா சோகமா சொல்ற? இல்ல காலங்காத்தால 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சௌரிய குதிச்சு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா? நீ எங்களை இப்பே அனுப்புறேன். நாங்க எங்கேயா ராவோட ராவா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம். பத்தியா எப்படி அலையிறான்னு. சரி நட்பு, உன் பிளான் படியே நடக்கட்டும். என்ன நடக்க போதோ? டே சிவா, இந்த பிளான்லாம் எங்களுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தானே? இப்போ கூட டவுட்டாவே சொல்றியடா. பக்கு வா, டைம் ஆகுது. நாளைக்கு காலையில 5 மணிக்கு நம்ம கல்யாணம் நடச்சலாம். சிவா நட்புடா. கல்யாணம் முடிஞ்சு இவன் சல்வார் கம்ஸ்ல வர்றான். அபி என்ன இது? நாளைக்கு காலையில கல்யாணம் உனக்கும் எனக்கும் இல்ல. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நாளைக்கு எங்களுக்கு கூட கல்யாணம். நைட் டின்னருக்கு வந்துருக்கு பிரதர். ஓகே, என்ன சொன்னாலும் தலையாடும். நல்ல மாப்பிள்ளை. இதுவும் புதுசா இருக்கே. காலையில 5 மணிக்கு மாப்பிள்ளை தூக்குறோம். நாளைக்கு காலை 5 மணிக்கு பொண்ணை தூக்குறோம். காசி அண்ணனையே ஏமாத்துறீங்களா பாவீங்களா? இந்த தடவை கையும் களவுமா மாட்டினீங்க. சிவா, எப்பவும் உங்ககிட்ட தோத்துட்டு இருந்தேன். இப்ப அண்ணனோட பாரு. எல்லாம் சரியா நடக்குதா? எல்லாம் பக்காங்க. கிளம்பிடுவேன். அண்ணா வாங்க. என்னையா இதெல்லாம் சொல்ற விஷயம் கிடையாது, பாக்குற விஷயம். வாங்க வாங்கண்ணே, வாங்கண்ணே பாருங்க. ஏண்டா பொண்ணு ரொமான்ஸ் பண்றது அப்பன்ட்டே காட்டுறியா? ரெண்டு கல்ல பார்த்தனே, இப்பதான் விளையாடல் தொடரட்டும் மாப்ள. ஓகே மாமா. இனிமேல் என் பொண்ணு பாப்பையா? ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சக்சஸ். அண்ணா விடுங்கண்ணா, விடுங்க. இப்படிலாம் நடக்கும் தெரியுமா? கையில் ஆதாரத்தை வச்சுங்க தெரியுமா? இத பாருங்க பாருங்க பாருங்க. போட்டோ இருக்கா? போட்டோ இருக்கா? போட்டோ பார்த்து என்ன அடிக்கிறீங்க? செல்ஃபி வேற எடுத்து வச்சுட்டு காட்டுறியா? எனக்கு இந்த சிவா மேல சுத்தமா நம்பிக்கை போச்சுமா. நம்ம இப்பயே எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம். லவ் யூ. எப்படா கிளம்புறது? யாழ கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பிளான் சொன்னா அதை ஒத்துக்கிட்டேன். காலையில 5 மணிக்கு தான் கல்யாணம் சொன்னா அதையும் ஒத்துக்கிட்டேன். இப்ப ஏன் கண்ணு முன்னாடி யாளுக்கு நீ உம்மா கொடுக்குற, அது நான் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அதை அப்புறம் ஒத்துக்கிட்டேன். சும்மா நீ கூட ஐயோ இவ வேற சேம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாளே. தேசிவா இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னா பொறந்து கட்டி இருப்பானுங்க. பார்த்தேல கிளம்புடா. சரி வாடி போலாம். அவளோட இங்க வா. பா கிளம்பி போல. 5 மணி போல. நான் வந்துடுறேம்மா. வரடா. மறுபடியும் எப்படா வந்தற போறோம்? மறுபடியும் செவரேறி குதிக்கணுமாடா? டேய் உன் டார்ச்சருக்கு எங்க அப்பா மிலிட்டரி எவ்வளோ பரவாயில்லடா. உன்னடா பாத்துக்கிறேன்டா. டேய் கல்யாண மாப்ள, உனக்கு முன்னாடி நான் ஏஞ்சிட்டேன் பாத்தியா? நமக்கு 5 மணிக்கு கல்யாணம். சீக்கிரம் ரெடியாடா.
5 மணிக்கு கல்யாணமா? இதுவும் புதுசா இருக்க. எல்லாத்துலயும் நான் தான் முதல்ல. ஏய் சுட்ராபா, ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆயிட்டேன். என்ன? ஏய் போய் சீக்கிரம் ரெடி ஆடி. இவன் இங்க இருக்கான். அப்ப நான் யார் கதவு ரெடி ஆயிட்டு தட்டினேன்? கீழே டைனிங் ஹால் வந்துரு. ஓகே பாய். எங்கடா இருக்க? வந்துட்டியா? வந்துட்டா. ஆனா துரத்துறாடா. துரத்துறாங்களா? யாரு? காசியோட ஆளுங்கடா. மாட்டணும்டா. மாட்டிடா, ஓடிடு. டேய் வந்து காப்பாத்துன்னு பார்த்தா ஓட சொல்ற. இவன் என்ன பண்ண சொல்ற? நேற்று ராத்திரியே நீ சுந்தராமலை கூட்டு ஓடிக்கலாம்ல? இதத்தானடா நான் முதல்ல சொன்னேன். போடா லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணி சொல்ற ரட்மையில முட்டு அப்பவே டப்பாதீங்க. திட்டமெல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் சொல்றது செய் மச்சான். ஐயர் 5 மணிக்கே மண்டபத்துக்கு போறாரு. குழப்பம் பண்ணிட்டு போறாருங்க. சொல்லுங்க அண்ணா. என்ன சாமி, எங்களை பாட்டு விட்டுட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்கள்? அதெல்லாம் இல்லண்ணா, நீங்க சொன்ன டைமுக்கு டான்னு மண்டபத்துல இருப்பண்ணா. சரி சாமி, சரி சாமி, டான்னு வந்துருவாராம். டான்னு வராரோ டீன்னு வராரோ, பறக்கிறத பார்த்தா நேரம் அங்கதான் போவாரோன்னு எனக்கு ஒரு பயங்க. மரியாதா ஹாய் சிவா, நல்லா இருக்கேனா? பிடிச்சிருக்கா? பாபா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் ரெடி ஆயிட்டேன். ஹாய் ஹாய், சூப்பரா இருக்கு. நீ சூப்பரா இருக்க. थैंक यू. ஏய் பக்கிங்க. வந்தா. ஏய் என்னடா வந்தானா இல்லையா? வந்தா. ஆனா இப்ப இல்ல. ஏய் என்னடா சொல்ற? உங்க அப்பாவோட ஆளுங்க அவனை பார்த்துட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என் கல்யாணம் நீ போட்ட பிளான் இப்ப என்னடி பண்றது? ஒரே வழிதான் இருக்கு. வா சிவா, நம்ம முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். கொன்றுவேன். முதல்ல ஏன் கல்யாணத்துக்கு வழி சொல்லுங்க. நான் ரெடி. ப்ரூஸ்லி நீயா? ஏய் நீ எங்கடங்க? நான் தானே அபியோட மாப்பிள்ள. அதெல்லாம் பத்திரிக்கை. நம்ம பிளான் நீ எப்படி இருந்தா? என்னடி எத கட்ட திரும்பி நிக்கிற? சாரி சிவா, நீ நினைச்சு அவனை எழுப்பிட்ட. அப்ப நான் நினைச்சு அவனை வைக்கல நிக்க. விளையாடாத சிவா. ஓகே ஓகே, நான் அபி, சிவா சுந்தராபாத், வாங்க போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த கல்யாணத்துக்கு பிளானே தேவையில்லை. நான் இந்த விளையாட்டுக்கு வர மாட்டேன். அபி எல்லாம் உன்னால தான். நீ முதல்ல அந்த ப்ரூஸ்லியை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் வரேன். பாரு எப்படி பேசிட்டு போறான். சிவா, வேஷ்டி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். மணவரையில உட்காரும்போது வேஷ்டி அவுரும். நல்ல கேள்வி. நீ என்ன பண்ற? இவள கூட்டா இவ்வளவு நாள் சிவா விஷ் யூ ஹாப்பி மேரேஜ். சிவா ஏங்க ஏங்க எவ்வளவு நேரங்க எடுக்க மாட்டேன்றான் அந்த ஆளு. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. மாஸ்டர், நாங்கெல்லாம் ரெடியா இருக்கோம். நான் என்ன ரெடி ஆகல, கடத்தி முடிச்சோன்னு சொல்றேன். இந்த பாருங்க மாஸ்டர், கடத்திட்டு போய் அந்த பசங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. உங்க பிளான் படி எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதும் கடத்தப்பட்ட பசங்க அவங்க வீட்டுல பத்திரமா இருப்பாங்க. சரி சரி ஓகே ஓகே. எங்க 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 சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு வர அந்த ஆளு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். டீ பக்க எங்கடா ஓடிட்டு இருக்க? ஓம் நமோ பிராதபதஜே நமோ பிரதமபதஜே நமஸ்தே ஸ்தலம்போதராஜே கதன். ஷோ ஹே கைஸ், உங்களுக்கு வேஷ்டி கட்ட தெரியும்? ஓம் சுமுகாத்ரமாக, ஓம் ஏகதந்தாத்ரமாக, ஓம் கபிலாத்ரமாக, ஓம் கர்ணகாத்ரமாக. ஐயோ பொண்ணை தூக்கிட்டேல. கத்தாதேள், இந்த கல்யாணம் நடக்கும், பொண்ணு இவன் இல்ல. ஐயோ மாப்பிள்ளையை தூக்கிட்டேல. கத்தாதேள், இந்த கல்யாணம் நடக்கும், மாப்பிள்ளை இவன் இல்ல. நீங்க மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கோ. ஏய் ராஜேஷ், மாஸ்டர் தான். என்ன மாஸ்டர், என்னாச்சு? டீல் ஓவர். பொண்ணையும் மாப்பிள்ளையும் தூக்கியாச்சு, நீங்க வரலாம். ஓ சூப்பர், சரி சரி. கடத்தல பசங்களை காணோம்னு சொல்லி நம்ம பிள்ளைக்கு கல்யாணத்தை சரி சரி சரி, வாங்க வண்டியில ஏறுங்க, வண்டியில ஏறுங்க. வா மச்சான். டீல் பாண்டி. மாஸ்டர் மார்த்தாண்டம். தெரியுது. நம்ம பழைய கணக்கு முடிச்சிட்டேன். பழைய கணக்கா? புரியல. நீ பார்த்து வச்ச மாப்பிள்ள ப்ரூஸ்லிய தூக்கிட்டேன். மார்த்தாண்டா! யோ, நீ பாட்டு மாப்பிளைய தூக்கிட்டேனா? வாரண்டிக்காரோட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா மாப்பிளைக்கு என்னையா சொல்றது? அதே தான்டா நானும் கேட்கிறேன். எங்கடா என் பொண்டாட்டி? உன்னோட மேட்ரிமோனியல்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சல்ல, 6 மாசம் வாரண்டி கொடுத்தல்ல, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவ என்னை விட்டுட்டு ஓடிட்டாளே, உன் வாரண்டி அவளை இன்னும் எனக்கு திருப்பி தரலையே. டாய் டாய், நீ பண்ண காரியத்துக்கு எவ்வளவு இருந்தாலும் ஓட தான்டா செய்வா. அப்படி என்னடா பண்ண? என்ன பண்ணியாவா?
லேட் ஆகுமா? சில காலமே ஆகும். இது குண்டலினியை மேலே ஏத்துற பயிற்சி. இதை மட்டும் நான் சரியா பண்ணிட்டேன்னா நம்ம வாழ்க்கையே சரியாயிடும். முதல் இரவுல குண்டலினி சக்தியை மேலே ஏத்துறேன்னு சொல்லி யோகா பண்ணிட்டு இருந்தேனா அப்படிதான்டா ஓடுவாங்க. எட்ரா வண்டிய. மாப்பிள்ள ப்ரூஸ்லியை தூக்கிட்டானுங்க. அபிக்கும் சிவாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ப்ரூஸ்லிக்கு நாம 6 மாசம் வாரண்டி கொடுத்துருக்கோம். எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆகணுமே. எப்படி பாஸ்? ஐயர் இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். ஈசான தேவஸ்தாத்ரமாவோம், பசுவதே தேவஸ்தாத்ரமாவோம், பீமஸ் தேவஸ்தாத்ரமாவோம், மகதோஷ் தேவஸ்தாத்ரமாவோம். கடத்திட்டு போதானே வந்தேல், தாராளமா கடத்திட்டு போங்க. நான் ஒன்றும் கத்த மாட்டேன். என்னடா கடத்துறீங்க பாவீங்களா? டேய் என் மூச்சு திணறாதே, என்ன விட்டுருங்க. வேணாடா டேய். ஓம் தத்ருஜாஜ வித்மஹே வக்தே, என்ன விட்டுருங்கடா டேய். ஏகதந்தாஜ வித்மஹே. ஐயோ என்ன பண்றது? நல்லா தெரிவிக்க விட்டுட்டாங்களேங்க. என்னம்மா என்னாச்சு? பிள்ளைங்க காணோன்னு. அந்த ப்ரூஸ்லி தானே அவன தூக்கியாச்சே. ப்ரூஸ்லி இல்ல, ஜாக்கி சான். சிவாவை அபியும் காணோம். சிவாவை அபியும் காணோமா? கொஞ்சம் பாருங்க. ஜெயவேலு மச்சான் மாயே கல்யாண மாப்பிளைய ஊருக்கு தூக்கிட்டேன். உன்னை வச்சு தீக்க முடியாத பகைய உன் பையனை வச்சு தீத்துக்கிறேன். ஐயோ ஐயோ தூக்கிட்டாங்களா? ஐயோ ஐயோ பாரு. நான் பரம பேசுறேன். பரம பொண்ணை தூக்கியாச்சு. தீரா பகைய எங்க ஊர்ல வச்சு நாங்களே தீர்த்துக்கிறோம். ஆஹா, ப்ரூஸ்லியை தூக்குறேன், ஷாருக் காரை தூக்குறேன், பொண்ணுங்களை தூக்க வச்சிட்டீங்களே. இதான் நடக்கும் சொன்னீங்களா? ஏய் வான்மதி, இல்லடி, இனிமே யார் பிளானும் வேண்டாம், எல்லாம் நானே பாத்துக்கிறேன். வாடி பொண்ணுக்கு காவலா இருக்கு சொன்னா காணான்னு சொல்லிட்டு வரேன். கல்யாணத்துக்கு வர்றவங்களா பொண்ணு மாப்பிள்ள எங்கன்னு கேட்டா என்னடா சொல்லுவேன் நானு? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போலண்ணே. அண்ணிய கூட்டு வந்தீங்கன்னா 60ஆம் கல்யாணம் சொல்லி 60ஆம் கல்யாணம். என்ன இது மிலிட்டரியே வருது? ஐயோ வில்ல ரவுடி பொறுக்கின்னு நான் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். சிவா சொன்னப்பறம் தான் தெரிஞ்சது நீங்க இந்த தேசத்தின் அடையாளம். நானா? ஆமா, நீங்களா? நான் தான். என்ன எதிர்பார்க்கல? நான் எதிர்பார்த்தேன். நீ எப்போ என் பையனை கூட்டு போய் அந்த திருட்டு பையன் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தியோ அப்பவே நான் உஷாராயிட்டேன். யார் திருட்டு பையன்? அந்த காசி. அவன் என்ன யோகியனா? பரம்பரையா தேசத்துக்காக போராடுற குடும்பம் எங்க குடும்பம். பரம்பரையா சில திருடுறதே தொல்லா வச்சிருக்குது அவன் குடும்பம். அதனால்தான் என் பையன் எங்க போனாலும் வெரைட்டி புடிச்சேன். நீங்க தப்பா பேசுறீங்க மிஸ்டர் சுபாஷ் சந்திர போஸ். நீங்க இந்த நாட்டோட தியாகின்னா காசி இந்த தேசத்தின் அடையாளம். தேசத்தின் அடையாளமா? ஆமா, சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங்னு தேசப்பற்ற உங்க குடும்பத்தோட பேர்ல காட்ட முடிஞ்சது. ஆனா காசியோட பரம்பரை அப்படி இல்ல. அப்பன் தாத்தன் பாட்டன் பூட்டங்காலத்துல இருந்து ஒரிசா, பெங்காலி, மகாராஷ்டிரா, மராத்தி, குஜராத்தின்னு இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணதால இன்னைக்கு அந்த குடும்பமே தேசத்தின் அடையாளமா இருக்கு. இப்ப சொல்லுங்க, உங்க பையனை அந்த குடும்பத்தோட மருமானாக்குறது உங்களுக்கு பெருமை இல்லையா மிஸ்டர் சுபாஷ் சந்திர போஸ்? உங்களோட ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு மாநிலம், மொத்த இந்தியாவே உங்க பரம்பரை. அதனாலதான் சொன்னேன் நீங்க இந்த தேசத்தின் அடையாளம்னு. என் பையன் பேர்ல தான் பகத்சிங், ஆனா ஒரு பச்சை தமிழன். இந்த தமிழன் இந்த இந்தியனோட சம்பந்தம் வச்சுக்கலாமா? என் பெருமையை உணர வச்சுட்டீங்க சுபாஷ்.
மாசம் வாரண்டி. என் கல்யாணத்துக்கு என்ன வழி? ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஒரே வழி. இதை நான் யாருக்கும் பண்றதில்ல, பட் உனக்காக பண்றேன். அப்போ உடனே பண்ணுங்க, உடனே. நீ இவ்வளவு பிறந்தேன்னா ப்ரொஃபைல் பிக்சர்ஸ்க்கு லைக்கே வராத பொண்ணு தான் பார்க்க முடியும். பரவாயில்லையா? ப்ரொஃபைல் பிக்சரே இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்ப கல்யாணம் நடந்தாகணும். உன்னுடைய வேகம் எனக்கு புரியுது. ஜஸ்ட் a minute. யாரு யாரு டயானா? என்னம்மா இது? டேய் பரமே, வராங்க. அண்ணே வாங்கனே. ஏய், சிவாவை கடத்திட்டு வந்தது அவங்க பொண்ணு அபி கழுத்துல தாலி கட்டத்துக்கு தானே? இந்த ஃபயர் தானே வேணும். நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்துகிட்டு ஊருக்குள்ள பகையாளி மாதிரி நடிச்சீங்கல்ல, அதான் எங்க பங்குக்கு. எப்படி எங்க ஃபயர்? டேய் சூப்பரா தம்பி. இவ்வளவு காலம் நாங்க என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அது ரொம்ப சூப்பரா நடந்துகிட்டு இருக்குடா. அக்கா, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மாப்பிள்ளை தம்பி சிவாவும் தான். யார் சிவாவா? அப்பதான் நான் சொல்றதுக்கு கோபப்படாம இன்னைக்கு உங்க இடத்துக்கு நான் தனியா வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் யாரையும் வெட்டணும் குத்தணும் இல்ல, சமாதானத்தை தேடி வந்திருக்கேன். இதுக்கப்புறமும் என்ன எங்க அப்பனையும் பழி வாங்கணும்னு நினைச்சேன்னா வெட்டிக்காத்தா, வெட்டிக்க, வெட்டி உன் பழிய தீர்த்துக்க. நீங்க எல்லாம் பழி வாங்க கூட்டமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒத்தையால சமாதானத்தை தேடி ஓடி வந்திருக்கேன். ஆனா ஒண்ணு, என் சாவு இந்த பகைக்கு ஒரு முடிவா இருக்கணுமே தவிர அது ஒரு ஆரம்பமா இருந்துடக்கூடாது. பகை வேணுங்கிறவன் அருவாள் எடுத்துக்க, வேணாங்கிறவன் கூட வந்து செல்ஃபி எடுத்துக்க. மாப்பிள்ள, இனிமேல் நமக்குள்ள பகை இல்ல மாப்பிள்ள. எடு மாப்பிள்ள. கொத்த பேர் நான் வந்து செழிப்பு எடுக்க வந்த என் தங்கராச குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டாப்பா. ஏய் சிவா, செல்ஃபி எடுத்தே 2 குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டல, சூப்பர்ப்பா. எது எப்படியோ மாமன் மச்சான் உறவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சல்ல. அப்புறம் என்ன, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அபிராமி சிவா கல்யாணத்தை நடத்திடுவோம். மாங்கல்யம் தந்தனானேன பவஜீவனஹ. சிவா, ரொம்ப சந்தோஷம். பத்ராமின் சுபஹே தம் ஜீவ என்னப்பா தாலி எடுத்துட்டா? என்னடி இது? உன்னை விட நான் தான் ஒரு செகண்ட் மூத்தவன். நான் தான் தாலி கட்டுவேன். ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களே. ஏய், அவன் கட்டணும். ஏய் ராஜலட்சுமி, காபி முக்கியமா மச்சான் புடுடா. அவுத்து புடிங்க, சாரி புடுடா. அட அவுத்து புடிங்க. பாத்துங்க. புடி. புடிங்க. தாலி வாங்க. கட்டி. ஏய் சிங்கண்டா நீ உங்க அப்பா மாதிரி. என்னடா பயந்துட்டியா? பயந்தம்புலி சும்மாதான். வந்தில சாப்பிடும் போதே வெட்றாங்கடா. ஏய் மிசன், என்ன தங்க ஓடிடுங்க, பந்தியில முட்டை வைக்கலன்னு கோஷ்டியா வெட்டிக்கிறாங்க. ஐயோ